புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வாசிப்பது போல என்னோடு சேர்ந்து வாசிக்க அன்பை கேட்கிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், இந்த 2025 தேவன் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார். What God expects in 2025. 2025 ஆண்ட உங்களிடத்திலும் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் நோக்கங்களின் ஆண்டவர். என்ன சொல்லுங்க? God is a God of purpose. இந்த 3 காரணம் சொல்லுகிறேன். The purpose of God, the plan of God, the promise of God. தேவன் ஒவ்வொரு நாளுக்கும் நோக்கங்களை கொடுக்கிறார். இது குடும்ப ஆராதனை. தேவன் ஏதோ நோக்கத்திற்காகத்தான் குடும்பங்களை இணைத்தார். வெறும் பிள்ளைகளை பெற்றெடுக்க அல்ல, அதற்கு பேறு காலம் பார்க்க அல்ல. அந்த குடும்பத்தின் மூலமாக அவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த விரும்புகிறார். The plan of God. இரண்டாவது the purpose of God. ஆண்டவர் அந்த திட்டத்தின் மூலமாக அவருடைய நோக்கத்தை சித்த நிறைவேற்ற விரும்புகிறார். இன்னைக்கு கூட நான் சொன்னேன், எல்லார்ட்டையும் இங்கே நிறைய கணவன் மனைவி இருக்கிறீங்க. ஏதோ பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், மறிக்கிறேன், அது வாழ்க்கை அல்ல. ஏதோ பிறந்தேன், சம்பாதிக்கிறேன், பிள்ளைகளை பெற்றேன், பேறுகாலம் பார்த்தேன், பேரம்பேத்தியை பார்த்தேன், வாழ்க்கை முடிஞ்சிச்சு. தட் இஸ் நாட் லைஃப். லைஃப் ஹாஸ் எ மீனிங். வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தேவை. உலகத்தில் சொல்கிறாங்க, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். பைபிள் தெரியுது. இது ஆங்கில பழமொழி. My life should be what to read or write. என் மரணத்துக்கு பிறகும் நான் பேசப்பட வேண்டும், இல்லையில் சொல்லப்பட வேண்டும், எழுதப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை வீணானது. அதனாலே குடும்பத்துக்கு, உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் 3 காரியம் பண்ணணும். அதான் இன்னைக்கு என்னுடைய செய்தி. The necessity of God's family. ஒரு குடும்பத்துக்கு தேவையான 3 உபகரணங்கள். என்னோடு சேர்ந்து எல்லாரும் 20ஆம் வசனம் 1 நாளாகமம் 28:20. நான் படிப்பது போல் என்னோடு சேர்ந்து படிங்க. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தாவீது தன் முதிர் வயதிலே தன்னுடைய குமாரனை பார்த்து சொல்லுகிறார், end of his life. தன் வாழ்க்கை முடிவில் வந்துவிட்டார். தன் பிள்ளை பார்த்து சொல்றாரு, நீ என்ன பண்ணணும், நீ என்ன செய், உன்னை குறித்த தேவ நோக்கம் என்ன, உன்னை குறித்த தேவ சித்தம் என்ன. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் குடும்பங்களை கட்டுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. God has a plan for each family. எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. there are different types. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டார். ஆண்டவர் இந்த பூமியிலே யாரையும் ஒன்றுமில்லாததற்கு அழைக்கவில்லை, ஒவ்வொருவரையும் ஏதோ ஒன்றுக்கு அழைத்திருக்கிறார். இல்லை சொல்லுங்க, ஆண்டவர் எவரையும் ஒன்றுமில்லாததற்கு அழைக்கவில்லை, ஒவ்வொருவரையும் ஏதோ ஒன்றுக்காக. இப்போ நான் செய்கிற வேலை நீங்கள் செய்ய முடியாது, இப்போ நீங்கள் பண்ணுற வேலை நான் பண்ண முடியாது. God has a destination for each and every one. ஆங்கிலத்தில் பழமொழி இருக்கிறது, God wants nobody to be nobody, He wants everybody to be somebody. என்ன சொல்லுங்க, ஒருவரும் ஒன்றுமில்லாதிருக்க தேவன் அழைக்கவில்லை, ஒவ்வொருவரையும் இது நோக்கத்திற்காக. நீங்கள் ஒருவேளை வங்கியிலே பணிபுரியலாம், அலுவலகத்தில் இருக்கலாம், ஐடியில் இருக்கலாம். There's a reason why God has put you. இந்த வார்த்தை கவனியுங்கள். 5ஆம் வசனம் அதே அதிகாரம் 28:5 சொல்லுங்க. தேவனுக்கு
அநேக குமாரர்கள் உண்டு. God has many children. ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் என்னை தெரிந்து கொண்டார். இந்த கடைசி சொற்றுடன் என்னை தெரிந்து கொண்டார். தேவனுக்கு அநேக குமாரர்கள் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? நம்மை விட நல்லவர்கள் இந்த உலகத்தில் வாழறாங்க, நீதிமன்றம் இருக்கிறாங்க, பொய்யே பேசாதவங்க இருக்கிறாங்க, தப்பே பண்ண இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் அந்த இடத்துல உங்க பேரை போட்டுங்க. உங்க பேரை போட்டு ஸ்டீஃபனை தேவன் தெரிந்து கொண்டார். அநேக குமாரர்கள் என்னங்க அல்ல, கர்த்தருடைய ராஜ்ய பாரம் சிங்காசனம் அது வார்த்தை இருக்குது. எல்லா குமாரரிலும் என்னை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுவீங்களா? உங்க சொந்த குடும்பத்திலேயே உங்க உடன் பிறந்தவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. என் குடும்பத்தில் யாரையும் தெரிந்து கொள்ளவில்லை, என்னைத்தான் தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் என் சகோதரி தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, அநேகம் பேர் உண்டு, ஆனால் எங்களை குடும்பமாய் தெரிந்து கொண்டார். கணவனாய், மனைவியாய், பிள்ளைகளாய், பெற்றோர்களாய், மருமக்களாய். அப்போ அந்த தேவனுடைய சாய்ஸ் அது பார்த்தீங்களா? தட்ஸ் a plan. தேவன் எதை செய்தாலும் ஒரு நோக்கத்தோடு செய்வார். இது எல்லாம் கணவனை சொல்ல நம்புறேன். யூ ஆர் நாட் பை ஆக்சிடென்ட். கணவன் மனைவியாக தற்செயலா இங்கே இல்லை. யூ ஆர் பிளான் பை காட். பேருக்கு ஒரு சந்தேகம், இந்த வாழ்க்கை தேவன் தந்ததுதான். வசனத்தை படிங்க, சொல்லுங்க. தெரிந்து கொண்டார், சத்தமா. ஆலயத்தை தந்தார், 6 ஆலயத்தை தந்தார், வார்த்தையை தந்தார். அது மட்டுமல்ல, அவர் குமாரனா என்னை தெரிந்து கொண்டார். பெரிய பாக்கியம் இல்லையா? அம்பானின் பிள்ளை என்று அழைக்கப்படுவதை விட ஆண்டவரின் பிள்ளை என்று அழைக்கப்படுவது ஆசீர்வாதம். எதவே நம்புறீங்க? ஒரு அம்பானியின் பிள்ளை இருக்கிறதை விட I am a child of God. I am proud to be called to be a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதை அந்த ஒரு அழகாக ஆரம்பிக்குது. அநேக குமாரர்கள் ஆண்டவருக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனால் உங்களை குடும்பமாய் தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, சேவிக்க, ஊழியம் செய்ய. என்னுடைய செய்தி இன்னைக்கு, why God has chosen you as a family. ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் நான் படிக்கிற வசனத்தை எல்லாம் படிங்க. எல்லாரும் வார்த்தை 9ஆம் வசனம். This is a reason why God has chosen you. உங்களை ஆண்டவர் என் குடும்பமாய் தெரிந்து கொண்டார். 9ஆம் வசனம். என் குமாரனாகிய சாலமோனே. ஒரு தகப்பன் சொல்றார் பாருங்க, the reason why God has chosen you. பாருங்க, எங்கேயோ இருந்தார் தியோடர் அவர்கள், தேவன் தெரிந்து கொண்டார். எங்க அப்பா பேர் பாலசுப்ரமணி, எங்க அம்மா பேர் கிருஷ்ணவேணி, என் பேர் ராதாகிருஷ்ணன். சம்பந்தமே இல்லைல்ல, எங்கேயோ பிறந்தேன் வளர்ந்தேன், ஆனால் தேவன் தெரிந்து கொண்டார். the 3 reason அதான் சொல்ல போறேன் இன்னைக்கு காலையில். நம்பர் 1 எல்லாம் சொல்லுங்க, சாலமோனே உன் பிதாவின் தேவனை அறிந்து. அப்புறம் இன்னொரு சொல்றேன், அடுத்த வார்த்தை 4வது சேவித்து. கடைசி சொற்றுடன் தேடு. திரும்ப சொல்லுகிறேன், சொல்லுங்க, know him அறிந்து கொள், அவரை சேவி, அவர் அதிகமாய் தேடு. இந்த ஆண்டிலே குடும்பங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை தான். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. தேவனை முதலாவது வையுங்கள், உங்கள் எல்லாவற்றையும் 2வது வையுங்கள். ஒரு 3 F சொல்றேன், ஃபேமிலி, ஃபைனான்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப். இதுக்கு மேலே ஆண்டவர் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? 3F, குடும்பம், என் வேலை, என் பொருளாதாரம். God is before my family, God is before my finance, God is before my friends. நீ அநேக குடும்பங்கள் என்ன பண்றோம் தெரியுமா? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை மணலில் கொடுத்துடுறோம். யாரை கேட்டாலும் தான் சொல்றாங்க, ஏன் வரல பிரதர்? வேலையா? ஏன் வரல பிரதர்? உங்களுக்கு மாப்பிள்ளை வந்தார். என்னங்க, ஒரு காலத்தில் மகளுக்கு மாப்பிள்ளை விடுன்னு கேட்டோம், இன்னைக்கு மாப்பிள்ளை வந்தார். ஜெபித்து கிடைத்த மாப்பிள்ளை இப்போ ஜெபிக்கவே முடியவில்லை, புரியவே இல்லை. இல்லை, ஜெபித்து கிடைத்த வேலை இப்போ ஜெபமே பண்ண முடியல. கவனிங்க, தேவன் எதை தந்தாலும் அவரை முன்னிலைப்படுத்துங்க. எல்லாம் சொல்லுங்க, ஃபேமிலி, ஃபைனான்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்.
எல்லாமே அவர் தான் முன்னால. அவரை முன்னிலைப்படுத்துங்க, உங்க குடும்பம் சிறப்பாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, இந்த ஆண்டிலே தேவன் சொல்லுகிற வார்த்தை, என் குமாரனாகிய சாலமோனே உன் பிதாவின் தேவனை. ஒரு சின்ன கேள்வி, சாலமோன் ஞானத்திலே தேறினவன், அப்படிதானே? ஆண்டவரே சொன்னார், நீ கேட்ட ஞானத்தையும் நீ கேட்காத ஐஸ்வர்யத்தரேன். இஸ் a man of wisdom. நீதிமொழிகள் புஸ்தகம், அவருடைய பல புஸ்தகங்களை வாசிக்கும் போது ஞானம் வெளிப்படுது இல்லையா? அவ்வளோ பெரிய ஞானவான்கிட்ட தகப்பன் சொல்றாரு, நோ ஹிம் மோர். இங்கிலீஷ் சொல்றீங்களா? ஆங்கில வேதத்தில் நோ ஹிம் மோர், இன்னும் அறிந்து கொள் மகனே. இந்த புதிய ஆண்டில் ஆண்டு எதிர்பார்க்கிற 3 காரிய குடும்பங்களில் கணவன் மனைவி பிள்ளைகள் இன்னும் அறியணும். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, இன்னும் அறியணும். பாருங்க, நான் அவர் அறியாவிட்டால் நான் இங்கே வரமாட்டேன். என்னை அவர் அறியாவிட்டால் என்னை அழைத்திருக்க மாட்டார். வாழ்க்கையில் மிக முக்கியம் டு நோ த பீப்புள். இன்னைக்கு பிரச்சனை தெரியுமா? அறியாமல் பழகுறோமே, மிகப்பெரிய ஆபத்து. திரும்ப திரும்ப சொல்றேன், ஒருவரோடு பழகிறதுக்கு முன்னால ட்ரை டு நோ ஹிம், வாட் கைண்ட் ஆஃப் மேன் இஸ். அவர் எப்படிப்பட்டவர், அது யார் வேணா இருக்கலாம். பாருங்க, இந்த உறவுகளில் கூட இந்த அன்பு திருமணம் சொல்றாங்களே, ஒண்ணுமே தெரியாது, அவனை பற்றி தெரியாது, பொண்ணை பற்றி தெரியாது, வெளிப்புற தோற்றம். அடைந்தால் மகாதேவி, இல்லையில் மரணதேவி. ஆண்ட மகாதேவி முதல்ல கொடுப்பார், மரணதேவி பின்னால் கொடுப்பார். புரியவே இல்லை. மகாதேவி முதல்ல வருவா, மரணதேவி யாருன்னே தெரியாது. ஒரே வாரம் தான், புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லணும். ஒரே வாரம் தான், அதுவும் இன்டர்நெட்டில். வேண்டாம், கவனிங்க, வாழ்க்கை சூன்யமாயிடும். நான் சொல்ல அந்த வார்த்தை சொல்லுங்க, தேவனை இந்த ஆண்டிலே குடும்பமாய் அறிந்து கொள்ளுவோம். நல்லா கவனிக்கணும். பாருங்க, இன்ஃபர்மேஷன் டிஃபரெண்ட் ஃப்ரம் த நாலேஜ். தகவல்கள் வேறு, அறிவு வேறு. இன்னைக்கு நிறைய பேர் தகவல்கள் இருக்கிறது, ஆனால் அறிவு இல்லை. இன்ஃபர்மேஷன், டெக்னாலஜி சொல்றீங்களா, தகவல்கள். இன்னைக்கு இயேசு பிறந்தார், அது மக்களுக்கு என்னது? தகவல். மரித்தார், தகவல். உயிர்த்தெழுந்தார், தகவல். ஆனால் எனக்கு அது அறிவு. ஐ நோ he has been resurrected. அவர் உயிர்த்தெழுதல் என் வாழ்க்கையை மாத்துச்சு. இயேசு பிறந்தார், என் வாழ்க்கை பிறந்தது. இயேசு மரித்தார், நான் நீதிமானானே. கவனிங்க, தகவல்கள் வேறு, அறிவு வேறு. நிறைய பேருக்கு தேவ இன்ஃபர்மேஷன் நிறைய தெரியும், ஏகப்பட்ட புக் இருக்குது. நல்ல குடும்பம், அவனுக்கே குடும்பம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவன் சொல்லுகிறார், சொல்லுங்க, அறிந்து. எல்லாம் சொல்லுங்க, அவரோடு பழகும் போது அவர் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவங்கள் என்ன, இவரோடு பழகுவதற்கு ஆபத்தா என்று சொல்லி கேளுங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், சொல்லுங்க, நோயும். பவுலடியான் சொல்லுகிறார், நான் குறைந்த அறிவுள்ளவன். நான் 55 ஆண்டுகளாக வேதம் வாசிக்கிறேன். 55 ஆண்டுகள் வேதம் வாசிக்கிறேன். ஸ்டில் ஐ வாண்ட் டு நோ மோர். இந்த ஊடகத்தில் 6200 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் 6200 மெசேஜஸ் ஐ ஹவ் அப்லோடட். நான் அறிந்தது இன்னும் என்ன சொல்ல விரும்புகிறேன், ஸ்டில் ஐ எம் எல்கேஜி. என கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த ஆண்டிலே இன்னும் அறிய வேண்டும். ஒரு அறிய வேண்டுமானால் நம்பர் 1 அவரோடு பழக வேண்டும். 2 காரியம் சொல்றேன். நம்பர் 1, ரீட் மோர் அண்ட் ப்ரே மோர். இந்த ஆண்டிலே அவரோடு பழக வேண்டும், அவரை அறிய வேண்டுமா, முதல்ல அவரை படிக்கணும். ஐ ஸ்டடிட் பாஸ்டர் தியோடர். இன்னைக்கு எனக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. என்னோட ஆலயத்தில் 2 திருமணங்கள் நாளைக்கு 23ஆம் தேதி. அந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்கணும். ரொம்ப நாள் வர, சின்ன வயசுல வர பிள்ளைகள் அவங்க எல்லாமே. இது கடைசி வாரம். அந்த பிள்ளைகளை அறிக்கை வாசிக்கணும், ஜெபிக்கணும். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், பிகாஸ் ஐ நோ ஹிம் ஐ கிவ் தி பிரையாரிட்டி. தேவன் சொல்லுகிறார், அவரை அறிந்து. எல்லாம் சொல்லுங்க, அறிவதற்கு நம்பர் 1 சொல்லுங்க, அதிகமாய் எல்லாம் வேத கையில் எடுங்க. ஐ ரீட் மோர். எல்லாம் வேத கையில் எடுங்க. ஐ ரீட் மோர். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், திருப்தியா சாப்பிட்றோம், திருப்தியா வேதம் வாசிட்டீங்களா? திருப்தியா சாப்பிட்டீங்க, ஆனால் திருப்தியா வேதம் வாசிட்டீங்களா? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், இன்னைக்கு எடுத்த பைபிள் போன வாரம் தொட்டீங்க, அப்புறம் இப்போ தான் தொடுறீங்க. அது வாய் இருந்தால் அழும் இல்லையா? ஆண்களுக்கு சொல்லுங்க, பெண்களுக்கு சொல்கிறேன். வாய் இருந்தால் அழும். சும்மா, அதாவது இன்னைக்கு என்ன தெரியுமா, பைபிள் ஹஸ் டு பி ஸ்டடிட், நாட் டு ரீட். வேதம் கவனிங்க, ஸ்டடி பண்ணணும், நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும்.
இன்னைக்கு நியூஸ் பேப்பர் ஸ்டடி பண்ணுறோம், வேதத்தை ரீட் பண்ணுறோம். எத்தனை பேர் தமிழ் புரியுது? வி ரீட் நியூஸ் பேப்பர், ஏன்னா காசு கொடுத்து வாங்கிட்டோம். விளம்பரம் கூட விடுறதில்லை. அந்த ஒன்றாம் பக்கத்துலேருந்து 16ஆம் பக்கம் வரைக்கும் அதான் ஒரு ஆளாக இருந்தேன் முன்னால். ஆனால் என்றைக்கு ஆண்டவரை அறிந்து கொண்டேனோ ஐ லெஃப்ட் எவ்ரிதிங். ஒரு காலத்தில் 500 பக்கங்களோட கதை புஸ்தகத்தை ஒரே இரவு படித்திருக்கிறேன். நீங்கள் நம்பினால் நம்பாவிட்டால். சாண்டில்யன், வரதராஜனார், நிறைய ஜெயகாந்தன், நிறைய படிப்பேன். ஐ ரீட் மோர். என்றைக்கு வேதத்தை சுமக்க ஆரம்பித்தேனோ இது வரைக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? இவருக்குள்ள எல்லாம் இருக்கிறது. இவரை அறிந்தாலே போதும். சத்தமா சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? இவரை அறிஞ்சா உலகத்தை அரசாளலாம். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இவரை அறிந்தால் யூ நோ எவ்ரிதிங். கர்த்தரை அறிந்தவன் காலங்களை அறிந்தவன். ஆமென் சொல்லுங்க. திரும்ப திரும்ப I want to say, I read the word more than 55 years. Still I am a learner. இன்னும் கற்றுக்கொள்ளுகிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, இன்னும் அறிந்து கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் know him. எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, தேவனே இன்னும் அறியணுமே. பல அழகா பண்ணார். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. See, when you know more, you fully understand his ways. அவரை அறிந்து கொள்ள அவருடைய வழிகளை அறிந்து கொள்ள முடியும். இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தெரியுமா? அவர் எங்கே போறாரு தெரியாது. அன்னைக்கு ஒரு அம்மாட்ட கேட்டேன், உங்கள் வீட்டுக்காரர் எங்கம்மான்னு. அது எங்கே போச்சுன்னே தெரியல பாஸ்டர். நான் சொன்னேன், உங்கள் வீட்டுக்காரன்னு. அதான் பாஸ்டர் சொல்கிறேன், அது எங்கே போச்சுன்னே தெரியல. எப்போ வரும் சிஸ்டர்? அது எப்போ வரும்னே தெரியாது. அது எப்போ வரும்? நீங்கள் ஒன்று சொல்லட்டுமா? அநேக குடும்பங்களில் முகமுடி அணிந்து வாழ்கிறோம். எஸ் ஆர் நோ? ஒத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அநேக குடும்பங்களில் we are having a mask. ஒரு போலியான வாழ்க்கை, நிஜ வாழ்க்கை இல்லை. அன்னைக்கு ஒரு சொன்னார், நானும் என் மனைவி ரேஷன் கார்டில் கணவன் மனைவியாக இருக்கிறோம். புரியவே இல்லை. நானும் என் மனைவியும். நீங்கள் அப்படியே நிறைய பேர் இருக்கிறாங்க. திரும்ப சொல்லுகிறேன், சேர்ந்து ஜெபிக்காத கணவன் மனைவிகள் சேர்ந்து வாழ முடியாது. சொல்லுங்க, அறிந்து கொள்ளுங்கள். சத்தமா நான் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. தகவல்கள் அல்ல, அறிவு. இந்த பைபிள் வசனம் இருக்குது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும். இங்கிலீஷ்ல வேற மாதிரி இருக்குது. The greatest knowledge is to know the Lord. உலகத்திலேயே பெரிய அறிவு கர்த்தரை அறிகிற அறிவு. எல்லாம் பயத்து கையில் சொல்லுங்க, கர்த்தரை அறிகிற அறிவு. இதை படிங்க. You can be a great scholar. ஆமென். நீ நிறைய பேர் படிக்க, எஸ்பெஷலி ஆண்களுக்கு சொல்ல போறேன். as a pastor I know that. 55 ஆண்டுகளாக ஊழியக்காரனாக இருக்கிறேன். டைம் இல்லை. திரும்ப சொல்றேன், கடந்த வாரம் தூக்கின பைபிள் அது இந்த வாரம் எடுத்துருக்கிறீங்க. இது அடுத்த வாரம் தான். உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது. சொல்லுங்க, know him more. சொல்லுங்க, அறிந்து கொள்ளுவேன். அறிந்து கொள்வதற்கு சும்மா அறிய முடியாது. ஒரு PhD படிக்கணும்னா he has to study, he has to go through. அப்போ தேவன் சொல்றாரு, அறிந்து கொள்ளனா முதலாவது read me, என்ன படி. ரெண்டாவது கூட பேசு. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வாசிப்பேன், பேசுவேன். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக ஜெபிப்பேன். ஆமென். ஜெபிக்கும் போது தேவன் சொல்லுவாரு, இதை செய், இதை செய்யாத, அந்த ஆளோட பழகு, இந்த ஆளோட பழகாத, அங்க போ, இங்க போகாத, இந்த தொழில் வேண்டாம், இந்த உறவு வேண்டாம், இந்த நட்பு வேண்டாம் சொல்லுவார். ஒண்ணுமே பண்றது இல்லை. கவனிங்க, இன்னைக்கு அதிகமா அறிவை சார்ந்து வாழ்கிறோம், ஆவியான சார்ந்து வாழறதில்லை. திரும்ப சொல்லட்டுமா? எனக்கு கேட்குற எல்லாரும் நிமிந்து உட்காருங்க. அறிவு கைவிட்டு விடும், அனுபவங்கள் கைவிட்டு விடும், ஆவியான கைவிட மாட்டார். அறிவு கைவிட்டுரும், அனுபவங்கள் கைவிட்டுரும், ஆவியான கைவிட மாட்டார். கவனிங்க, நீங்க அந்த வேலையை ஏற்கனவே செஞ்சிருப்பீங்க. யூ ஹேவ் எக்ஸ்பர்ட் தட், யூ ஆர் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அன்றைக்கு உங்களை கைவிட்டுரும். அது நியாயாதிபதி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 16:20. அந்த வசனத்தை படிங்க யாராவது. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். கவனிங்க, பிரச்சனை வந்து விட்டது, போராட்டம் வந்து விட்டது, புயல் வந்து விட்டது. என்ன கேட்குறீங்களா? வந்து விட்டது. அவன் சொன்னா தமிழ்ல வேற, இங்கிலீஷ்ல
எப்போதும் போல இப்போது உதறி போட்டு போவேன். என்னங்க? எப்போதும் போல, அந்த வாசத்து மாறி வந்திருக்கும். எப்போதும் போல, எப்போதும் போல இப்போது முடிஞ்சுதா? முடிஞ்சான்னு கேட்டேன். A man with a rich experience, அனுபவம், நிறைய அனுபவங்கள். சிங்கத்தை, கரடியை, நரிகளை கவனிங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலியான ஒருத்தன் was depending his past experience, கடந்த கால அனுபவங்களை சார்ந்து வாழ்ந்தான், கர்த்தரை சார்ந்து வாழல. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அறிவு நல்லது, அனுபவம் நல்லது, அதை விட கர்த்தர் நல்லவர். There are some people who are highly intellectual. I know that. நிறைய படிச்சும் இருக்கிறீங்க, குட். ஆனா தேவனை அறிகிற அறிவு பெஸ்ட். சொல்ல மாட்டீங்களா? அது உங்களை ஒரு நாள் உங்களை விட்டுடும். படிச்சீங்க, அடுத்த வருஷம் படிங்க. அடுத்த வருஷம் 21. பெலிஸ்தியரை பிடித்து கண்களை பிடுங்கி. ஹலோ, அறிவு இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, பட் இஸ் லாஸ்ட். புரிஞ்சா ஆமீன் சொல்லணும். அறிவு இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. He was totally paralyzed. கண்கள் பிடுங்கப்பட்டது, கையில் விலங்கு, கால்களில் விலங்கு. என்னை கேட்கிற வாலிப எல்லாம் கவனிங்க, சிஸ்டர் சகோதரிகள்லாம் நினைக்கிறீங்க, ஐ கேன் மேனேஜ், நெவர். கவனிங்க, அவர் இல்லைன்னா யூ cannot manage anything, even in our office. சொல்லுங்க, ஆண்டவரே இது முடியாது, ஆனா உங்களால முடியும். சொல்லுங்க, தேவனை அறிகிற அறிவு வளர வளர, இப்படி சொன்னாலும் புரியும், உறவுகள் அறிவை தரும், அறிவு தான் உறவை தரும். எல்லாம் சொல்லுங்க, அறிவு இல்லாமல் உறவாட முடியாது, உறவு இல்லாமல் அறிந்து கொள்ள முடியாது. புரியவே இல்லைல்ல? அறிவு இல்லாமல் உறவாட முடியாது, உறவாடினா தான் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். புரியுதா உங்களுக்கு? எங்கேயோ பிறந்த ஒரு கணவன், எங்கேயோ பிறந்த ஒரு மனைவி. எப்படி இன்னைக்கு இருக்கிற திருமணங்கள் எல்லாமே இது வித்தியாசமா இருக்குது. 2 வாரம் தான் பார்த்தான், ஒரு வாரம் தான் பார்த்தான். புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு வாரம் பார்த்தா அடுத்த வாரம் 3 வாரத்தில் எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் சொன்ன கருத்து சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, லார்ட் ஐ வாண்ட் டு நோ மோர். இன்னும் அறியணும் ஆண்டவரே, இன்னும் அறியணும். பவுல் சொல்லுகிறான், நான் குறைந்த அறிவுள்ளவன். அவர் சொல்றார், எப்படி ஆகிலும். கவனிங்க, இது ஈஸியா வராது. இப்போ நான் இதை பேசுறேன்னா கவனிங்க எல்லாரும், ஐ ரீட் மோர், நிறைய படிக்கிறேன். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிக்கிறேன். when I read more I know him more. எல்லாம் கரங்களோடு சொல்லுங்க, அதிகமாக வேதம் வாசிப்பேன். சத்தமா வேதம் அறிவுக்காக அல்ல, அவரை இன்னும் அறிந்து கொள்ளணும், அவருடைய வழிகளை அறிந்து கொள்ளணும், அவருடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளணும், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும். சொல்லுங்க, அறிந்து கொள்ளுவேன். சொல்லுங்க, அதற்கு வாய்க்கால் என்னன்னா, ரீட் மோர், ப்ரே மோர். சொல்லுங்க, அதிகமாய் பேசுவேன், அதிகமாய் கேட்பேன். எல்லாம் காய்ப்பி சொல்லுங்க, அதிகமாக கேட்பேன். சத்தமா சொல்லுங்க. அவர் பேசும்போது, நான் பேசும்போது அவர் சொல்லுவாரு, டூ திஸ், டோன்ட் டூ திஸ். இங்கே போவாத, இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம், அந்த சம்பந்தம் உனக்கு வேண்டாம், இந்த தொழில் வேண்டாம், இது வேண்டாம். நிறைய பாருங்க, அதையும் மீறி போகும்போது படிச்சோமே, என்னது படிச்சோமே? 21ஆம் வசனம். பெலிஸ்தவனை பிடித்து, ராங் பிளேஸ், ராங் திங்ஸ், எவ்ரிதிங் இஸ் ராங். வாழ்க்கையை தலைகீழாயிடுது. ஒன்று சொல்லட்டுமா? நாம் செய்கிற பல தவறுகளுக்கு அவரை காரணம் காட்டுறோம். புரியுதா? நாம் செய்கிற பல தவறுகளுக்கு அவரை என்னாண்டவர் இப்படி சொன்னாரா? இந்த கல்யாணம் பண்ணாரா? கண்டதே காட்சி கொண்டதே கோலம். கலரை பார்த்தோம், கேஷ் பார்த்தோம், காஸ்ட்டை பார்த்தோம், கிரைஸ்ட்டை பார்க்கல. புரியவே இல்லை. கலர் பார்த்தீங்க, கேஷ் பார்த்தீங்க, காஸ்ட் பார்த்தீங்க, யாரை பார்க்கல? கிரைஸ்ட் பார்த்து கல்யாணம் பண்ணவங்களாம் ஆமீன்னு சொல்லணும். சொல்ல மாட்டீங்க. நான் கிரைஸ்ட மட்டும்தான் பார்த்து கல்யாணம் பண்ணேன். அன்னைக்கு அவன் சிவப்பா இருந்தான், இன்னைக்கு பொண்ணுக்கான சிவப்பாயிடுச்சு. அது கலரை பார்த்து பண்ணது. புரிஞ்சா? சரிதான். சொல்லுங்க, கலர், கேஷ்,
காஸ்ட். இதை விட கிரைஸ்தவம் ரொம்ப முக்கியம். அதை என்னுடைய 3 பிள்ளையின் வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணியிருக்கிறேன். ஐ டிடன்ட் see காஸ்ட். நான் ஒரு ஜாதி, என் மனைவி இன்னொரு ஜாதி, 3 மருமகனும் 3 ஜாதி. ரெண்டு பார்க்குறீங்க, 3 மருமகனும் 3 ஜாதி. அது முக்கியம். எங்கள் வீட்டில் ஒரு பாரத விலாசம் இருக்குது. தெலுங்கு இருக்குது, தமிழ் இருக்குது, மலையாளம் இருக்குது. என் வீட்டுக்காரமாக மலையாளம், நான் தமிழ். என்னுடைய மைத்துனர் சாம்சன் பிரசங்கம் பண்ணுறாரு, அவர் தெலுங்கு. என் வீட்டில் ஒரு பாரத விலாசம் இருக்குது. ஆனால் கிறிஸ்து எல்லாவற்றையும் மேலே இருக்கிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஸோ அறிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க. சில நேரங்களில் நான் சொல்கிறேன், அந்த அறிவு வேறு, சுய அறிவு வேறு, தேவ அறிவு வேறு. அண்டர்ஸ்டாண்ட்? சுய அறிவு என்பது இந்த அதாவது பார்ப்பதால் கேட்பதால் பழவதால் வருகிற அறிவு. சில பேர் சில அறிவு இருக்குது, மாஸ்டர் ஆஃப் எவ்ரி திங். அப்படியே ஆணையை பூனை ஆக்குவாங்க, பூனை ஆணை ஆக்குவாங்க, பொய்யே பேசுவாங்க, ஆனால் உண்மை மாதிரி தெரியும். அதில் எக்ஸ்பர்ட் அவங்க எல்லாமே. புரியவே இல்லை. இப்போது அவர் பைக்கில் 100 ரூபாய் என் பேக்கெட் கொண்டு வந்துடுவேன். அவரை பற்றி, அண்ணே உங்களை மாதிரி ஆளே இல்லைண்ணே, உங்கள் பிரசனத்தை கேட்டேனே சூப்பர்ண்ணே, உங்களை மாதிரி பிரசனம் ஆளே இல்லைண்ணே. அவர் எனக்கு 50 ரூபா கொடுக்கணும்னு நினச்சிருப்பார், 100 ரூபா கொடுப்பார். இப்போ அவர் மேலே கொண்டு போய் நான் கீழே தாழ்றேன்னு அவருக்கு தெரியல. அவருக்கு புரியுதா உங்களுக்கு? புகழப்படும் ஜாக்கிரதையாக இருங்க. யாராவது உங்களை புகழ்ந்தாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க தான் பின்னால் உங்களுக்கு வில்லனா வர போகிறவங்களே. புரியவே மாட்டேங்குது. இன்னைக்கு நான் தான் எல்லாம் ஆளின்னு சொல்லுவாங்க. அந்த ஆளின் ஆள் தான் உங்களை உணவாக ஆக்கிடுவான். பழகும்போது ஜாக்கிரதையாக பழங்க. அதுக்காக சந்தேகப்பட வேண்டாம். அவரோடு பழகினா ஒரு நாளும் அவர் திசை கெட்டு போக விடவே மாட்டார். God will not mislead you. நீ திருமணங்களோட நிறைய திருமணங்கள் mislead because of நான் சொன்ன பார்த்தீங்களா அறிவு. பையன் அழகாக இருக்கிறான், பிடிச்சி போடு. என்னங்க பிடிச்சி போடு. அவன் கடைசி உங்களை பிடிச்சி போட்டுருவான். புரியவே இல்லை. பையன் ஒரே பையன், அது வேற, பிடிச்சி போடு. அவன் கடைசியில் உங்களை ஓட்டாண்டி ஆக்கிட்டு புரியுதா, உங்களை மாதிரி அவன் பேங்க்கில் கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் எடுத்துடுறான், பத்திரத்தையே மாற்றிடுறான் மருமகன். புரியவே மாட்டேது. இது யாரை கிடையாது, எனக்கு தொந்தரவு வரப்போகுது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பாருங்க, அவர் நடத்தினால் உங்களை ஒரு நாள் திசைக்கிட்டு போக விடவே மாட்டார். வாட் எவர் இட் மே பி, வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், காட் நெவர் மிஸ்லீட் யூ. ஆனால் கேளுங்க கொஞ்ச நேரம் உட்காந்து, தேவனே இது உங்கள் தான், நீங்கள் தானா, இது உங்களாலா சொல்லுங்க, அறிந்து கொள். சத்தமாக சொல்லுங்க, அறிந்து கொள் உன் பிதாவின் தேவனை. இதை பாருங்க, இவர் ஞானம் உள்ளவர். என்னங்கம்மா, ரொம்ப ஹைலி மேன் ஆஃப் விஸ்டம். ஒரு ஞானம் உள்ளவர்கிட்ட போய் அறிந்து கொள் சொல்றது எவ்வளோ காரியம். அப்படின்னா அவரே அறிய வேண்டுமானால் நான் இன்னும் அறியணும். சொல்லுங்க, இன்னும் அறியணும். என்னோட சீனியர்லாம் இருக்கலாம், ஒரு வேளை நான் கிறிஸ்துக்குள்ள 55 ஆண்டு என்னோட அதிகமாக இருக்கலாம். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு நோ மோர். இரண்டாவது குறிப்பு, வாட் காட் எக்ஸ்பெக்ட். இரண்டாவது குறிப்பு சொல்லுங்க, உத்தம இதயம், உற்சாக மனது. சொல்லுங்க, சேவி. நம்பர் 1 knowing, நம்பர் 2 serving. எல்லாம் கரங்களை சொல்லுங்க, இந்த ஆண்டு அதிகமாய் ஊழியம் செய்வேன். இன் இங்கிலீஷ் serving. இருக்குதாமா? இருக்குதா? nobody is having Bible. serving சொல்லுங்க. தமிழில் சேவிக்குதுன்னு போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் ஊழியம் செய்வேன். சின்ன காரியம். இங்கே சண்டே ஸ்கூல் நடத்துகிறோம் இல்லைங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒரே ஒருத்தர் தானே? 2. அப்புறம் செல் லீடர்ஸில் இருக்காங்க இல்லையா? செல் லீடர்ஸ்லாம் இல்லைங்க, குடும்ப ஜபம் நடத்துகிறவங்க செல் லீடர்ஸ் இருக்கிறீங்களா? இந்த வீட்டு கூட நடத்துகிறவங்கலாம் நான் தமிழ் தானே பேசுகிறேன். வீட்டுக்கு கூட ஊழியம் பண்ணுறவங்கெல்லாம் ரைட். கவனிங்க, இதனுடைய பலனை நீங்கள் மட்டுமல்ல உங்கள் சந்ததி அனுபவிக்கும். அதில் போட்டிருக்குது, ஒரு நிமிஷம். எப்படின்னா, உத்தம இதயம், உற்சாக மனது. என்ன சொல்லுங்க? பேருக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, யாரோ பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. சொல்லுங்க எல்லாரும். சொல்லுதா இன் இங்கிலீஷ், நாட் டு புஷ் யூ. உங்களை யாரும் சொல்லக்கூடாது பண்ணு பண்ணு. ஒரு சின்ன கேள்வி, எல்லாரும் நிறைய பேர் கிருபை இருக்குது, நிறைய பேர் கிருபை இருக்குது, பாடுற கிருபை இருக்குது. சொல்லுங்க ஐயா கிட்ட, ஐயா நான் பாடுறேன். சில பேர் ஊழியம் செய்கிற கிருபை இருக்குது, அதை பயன்படுத்துங்க. எவ்வளோ தம்பிக்கு சொன்னேன், யூஸ் இட், அதர்வைஸ் யூ வில் லூஸ் இட். பயன்படுத்துங்கள், இல்லையே பாழாய் போகும். நான் சொல்ல தமிழ் புரியுதா?
இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளும் ஏதோ ஒன்று இருக்குது. சிலருக்கு they can work hard, நல்ல கடினமான வேலை செய்ய முடியும், வேலை செய்யுங்க. சில பேருக்கு நல்லா ஜெபிக்க முடியும், ஜெபம் பண்ணுங்க. சில பேருக்கு ஒவ்வொருக்கும் ஒரு தாளம் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிங் நிர்வாக திறமை இருக்குது. யூஸ் இட். தேவன் எதை தந்தாரோ எல்லாம் சொல்லுங்க. உற்சாக மனது, உத்தம இதயம், உற்சாக மனசு. எல்லாம் ஊழியம் பண்றவங்களாம் சொல்லுங்க. ஏதோ பாஸ் சொல்லிட்டாரு நான் ஊழியம் பண்றேன் இல்லை, பாஸ் சொல்லிட்டாருன்னு இல்லை. தம்பி புரியுதா? நீங்கள் எடுத்து போயிட்டார் அவர் கீபோர்டு வாசிக்கிறவர், பின்னாடி இருக்கிறார். கீபோர்டு வாசிக்கிறவங்கெல்லாம், பேடு வாசிக்கிறவங்கெல்லாம், புரியுதா உங்களுக்கு? உங்கள் ஊழியம் இட் ஷுட் பி a total dedication. சொல்லுங்க, முழுமையான அர்ப்பணம். எல்லாம் கரெக்டாக சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரி எதிர்பார்ப்பு இல்லை, எந்த நிபந்தனையும் இல்லை. கரங்களை சொல்லுங்க. எதிர்பார்ப்பு இல்லை, ஊழியம் செய்கிற எதிர்பார்ப்பே கிடையாது, எனக்கு எந்த நிபந்தனையுமே கிடையாது. ஆமே, நம்புறீங்களா? சொல்றீங்களாலும் என்ன சிஸ்டர்? நிபந்தனையா? எதிர்பார்ப்பா? பாருங்க, இவர் பாராட்டு முக்கியம் அல்ல, அவர் பாடுற முக்கியம். மனிதனுடைய பாராட்டுகள் மாறிடும். இன்னைக்கு என்ன சூப்பர்னு சொல்ற அதே ஆள் சொல்லுவான், நீங்க ரொம்ப சொதப்பல்னு சொல்லுவான். ஐ ஹவ் ஹர்ட் தட். ஆனா உலக பாராட்டுகள் தேவையில்லை, அவர் பாராட்டினா போதும். யார் பாராட்டுறாங்க இல்லையோ பரலோகங்களை பாராட்டும். ஆமீன். 87 சங்கீதத்தில் போட்டுறது, கர்த்தர் உங்களுடைய உழைப்புகளை தொகையிடுகிறார். 87:5 God records, எல்லாவற்றையும் தொகையிடுகிறார். இங்கே ஊழியம் பண்றவங்க எல்லாம் பாருங்க, பாஸ்டர் பாராட்டுற இல்லையோ, பாஸ்டர் அம்மா பாராட்டுறாங்க இல்லையோ, பரலோகங்களை பாராட்டும். 87:5 கடைசி வார்த்தை தொகையிடுவார். 6 கடைசி வார்த்தை சொல்லுங்க, தொகையிடுவார். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, தொகையிடுவார். பாடுகிறவர்களை தொகையிடுவார், வாசிக்கிறவர்களை, ஐயா உதவி செய்கிறவர்களை. புரியுதா உங்களுக்கு? என்ன பாருங்க, எல்லாரும் இது ஸ்கிரீன் பண்றாங்க, உங்களெல்லாம் கருத்து தொகையிடுவார். என்ன பார்க்கணும்? மேடையில் மட்டும் தொகையிட மாட்டாரு, மேடைக்கு பின்னால் இருக்கிற மக்களையும் தொகையிடுவார். நீங்க எவரிபடி வாண்ட்ஸ் டு மைக்ரோஃபோன். மைக்ரோஃபோன் இல்லைன்னா சபைக்கு வர மாட்டாங்க. சில பேர் மைக்கை கொடுத்த உடனே மைக் டேஷன் ஆயிடுறாரு. புரியவே இல்லை. மைக்கை பிடித்தவுடன் சொல்லுங்க, மைக். நான் சபையில் 16 ஆண்டுகள் விசுவாசியாக இருந்தேன். இதே பக்கத்தில் எங்கே தான் பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். 16 ஆண்டுகள் விசுவாசியாக இருந்தேன். ஐ நெவர் ப்ரீச் நாட் even one day. எனக்கு தெரியும் கிருபை இருக்குது. 16 வருஷங்கள் இருந்தேன். இன்னைக்கு அவருடைய ஊழியக்கூடிய நான் பேசினேன், வருடாந்திர ஊழியக்கூடிய. இன்னைக்கு காலையிலையும் இந்த ஆண்டு 2வது முறை பேசியிருக்கிறாங்க. நான் சொல்ல வந்த கருத்து, நீங்கள் சேவியுங்கள், தேவன் உங்களுக்கு பலனை தருவார். திரும்ப சொல்றேன், ரிசல்ட் கிடைக்காது, ஆனால் ரிவார்ட் கிடைக்கும். ஊழியம் பண்றீங்களா சண்டே ஸ்கூல்லாம், யூ டோன்ட் கெட் தி ரிசல்ட், பட் யூ வில் கெட் தி ரிவார்ட். ரிசல்ட் மனுஷனால வர்றது, ரிவார்ட் கர்த்தரால வருது. இப்போ நீங்கள் ஊழியம் பண்றீங்களா, உங்களை யாரும் பாராட்டலை. இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், யாரும் பாராட்டலை. ஐ டோன்ட் கேர் அபவுட் இட், பட் ஐ நோ த ரிவார்ட் இஸ் ஆன் மை வே. சொல்லுங்க, அதுக்குரிய பலனை தேவனுக்கு வச்சிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, பிள்ளைகளாம் சொல்லுவாங்க, 6200 பிரசங்கம் பண்ணுறிய, எவன் பிரசங்கம் கேட்குறான் வீட்லேயே? உன் வீட்டாரே உனக்கு, வீட்டாரே. நேற்று தான் வந்தேன் காலையில், தேனி, திண்டுக்கல், தொடர்ந்து பழனி, ஊட்டஞ்சத்திரம் வந்த கொஞ்ச நேரத்திலே ஐ ஸ்டார்டட் ரெக்கார்டிங். நான் சொன்ன கருத்து, மக்கள் பாராட்டுறாங்க இல்லையோ, இன்னைக்கா ஒரு நாள் பரலோகங்களை தெரிந்து கொள்ளும். உங்கள் ஆதார் தனிமையில போடு, அதன் பலனை பிறகு காண்பாய். நம்புறீங்களா? ஊழியம் பண்ண எல்லாரும் சொல்றேன், sow the seed, one day you will get the harvest. விதையுங்கள், கட்டாயம் உங்கள் காலத்தில் அறுவடையை காண்பீர்கள். சொல்லுங்க எல்லாரும், அறிந்து கொள்ளுவேன் சொல்லுங்க சத்தமா, சத்தமா. அறிந்து கொள்ற மாதிரி தெரியல, ஆனந்தமா இருக்கிறீங்க. அறிந்து கொள்வதற்கு கிரயம் செலுத்தணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நாங்கள் பேசுகிறோன்னா we paid a price. நிறைய படிக்கணும். நான் 10 சொல்லியிருக்கிறேன், 100 பக்கம் படித்தா 10 பக்கம் மனசில் பதியும். 10 பக்கம் மனசில் பதிஞ்சா ஒரு பக்கம் விஷயம் சொல்லலாம். ஒரு பக்கம் விஷயம் சொன்னால் உங்களுக்கு ஒரு வார்த்தை உள்ளே போகும். உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறதுனா எத்தனை பக்கம் படிக்கணும்? என்னங்க? 100 பக்கம் படிக்கணும். ஆனால் ஒன்று தெரியும், ஒரு நாள் வீணாகாது. நீ வாழும் வாழ்க்கை, நீ ஓடும் ஓட்டம் ஒரு நாள் வீணாகாது. சொல்லுங்க, நான் அதிகமாக அவரை அறிந்து கொள்ளுவேன், அதிக ஊழியம் செய்வேன்.
எல்லா கரங்களை போய் சொல்லுங்க. ஊழியம் செய்வேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. கவனிங்க, அவர் சொல்லி அல்ல, நீங்களா செய்யணும். அது என்ன போட்டுருது? என்ன வார்த்தை போட்டுருது? உத்தம இதயம் சத்தமா. ஹலோ, அவர் சொல்ல வேண்டியது இல்லைங்க. அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களாவே, பாஸ்டர் நான் இதை பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், செஞ்சு பாருங்களேன். God will increase your knowledge. உங்களுடைய அறிவை பயன்படுத்துவார், உங்களையே பயன்படுத்துவார். திரும்ப திரும்ப யார் மேலேயும் பொறாம வேண்டாம். அவன் நல்லா பண்ணுறார் அதெல்லாம் வேண்டாம். அந்த மனசு இருந்துச்சுனாலே கர்த்தரை பயன்படுத்துவார். சொல்லுங்க, know him more. சத்தமா. serve him more. அடுத்து seek him more. இந்த ஆண்டிலே அதிகமாக தேடுவேன். சொல்லுங்க, தேடுவேன், தேடுவேன், தேடுவேன். சத்தம் சொல்லுங்க, அவரை தேடினால். இந்த ஆண்டில் அதிகமாக தேடுவேன்னு சொல்லுங்க. இந்த உலகம் பொன்னையும் பொருளையும் தேடுகிற உலகம். சின்ன கேள்வி கேட்குறேன், ஏன் தேடுகிறோம்? எதற்காக தேடுகிறோம்? யாரை தேடுகிறோம்? தமிழ் புரியுது நினைக்கிறேன்ல. ஏன் தேடுகிறோம்? எதை தேடுகிறோம்? யாருக்காக தேடுகிறோம்? அதில் சொல்றீங்களா? ஏன் தேடுகிறோம்? எதை தேடுகிறோம்? எதற்காக தேடுகிறோம்? யாரை தேடுகிறோம்? ஒன்று சொல்லட்டுமா? நம்முடைய தேடுதலில் 99% நான் தான். தமிழ் புரியுதா? என்னுடைய தேடுதலில் 99% நான், என் மனைவி, என் குழந்தை, என் பிள்ளை, என் சமாதானம், என் ஆரோக்கியம், என் தேவை, என் வீடு, என் குடும்பம், என் வாகனம், என் மருமகன். மருமகள் வராது அதிகமா. சொல்ல நம்முடைய தேடுதல் அதிகமாக இது ஆக்கிரமிக்கிறது. நான், என் தேவை, என் சமாதானம். நான் சொல்ற ஒருத்தர் இல்லைங்க பாஸ்டர் நான் அப்படி ஜெபம் பண்றதில்ல, யாராவது கை தூக்கி காட்டுங்களேன். என் தேடுதல் அதிகமா நான் தான். என் தேவை, என் குடும்பம், என் பிள்ளை, என் வாழ்க்கை, என் ஆரோக்கியம், என் பேரன், என் பேத்தி. அதில் யார் வரல? ஆண்டர் வரல, அதில் எந்த ஊழியர்களும் வரல. சில பேர் ஜெபிக்கிறீங்க, நல்லது. ஆனால் உங்கள் தேடுதல் அவரை மையமாய் கொண்டிருக்குமே, ஆனால் தேவைகள் தேடி வந்து தரும். ஒரு சாட்சியை நான் மிகைப்படுத்த சொல்லவில்லை. 55 ஆண்டுகள் ஜெபம் பண்றேன். ஐ நெவர் ஆஸ்க் எனி மெட்டீரியல் திங்ஸ் ஃபார் மீ. இதுவரைக்கும் என் தேவைக்காக ஜெபம் பண்ணதே இல்லை, ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும். ஆனால் நிறைவான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். போதுமானதுக்கு அதிகமாக தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க ஜெபத்தை மாத்துங்க. உங்க தேவையை குறைச்சிருங்க, அவர் தேவையை அதிகப்படுத்துங்க. சொல்லுங்க அவரை பற்றி, ஆண்டவரே உங்களுடைய ஊழியம், உங்களுடைய ராஜ்யம், உங்களுடைய சித்தம், உங்களுடைய நோக்கம், இதை சொல்லிட்டே இருங்க. உங்க தேவை தானா வந்துடும். சொல்லுங்க, தேடினால். இத நிம்மதியா என்ன போட்டுருது? என்ன போட்டுருது? என்னங்க? சமாதானத்தை தேடினால், நிம்மதியை தேடினால், ஆரோக்கியத்தை தேடினால், மாப்பிள்ளை தேடினாள், பெண்ணை தேடினாள். அவரை தேடுங்க, நான் சொன்ன எல்லாமே வந்துடும். கரங்களை உயர்த்தி அது தேடக்கூடாதுன்னு சொல்லலை, தேடுங்க. அவரை தேடும் போதெல்லாம் கூட வரும். என் அனுபவம், பிற மார்க்கத்திலிருந்து வந்தேன். அது எப்படியே தெரியல எனக்கு. 55 ஆண்டுகளாக ஜெபம் பண்றேன். ஒரு நாள் கூட ஆண்டவனுக்கு அதை தாங்க, ஒரு வீடு தாங்க, ஒரு வாகனம் தாங்க, இதை தாங்க. ஐ நெவர் 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 நெவர். எனக்கு கொடுக்குற ஆவியான சாட்சி, இந்த வேதம் எனக்கு சாட்சி. நான் சொல்ல வந்த காரணம் சொல்லுங்க, தேடினால் தென்படும் வாழ்க்கை, தென்படும் சமாதானம், மணமகன் மணமகள், வேலை, உயர்வு, எல்லாமே சொல்லுங்க, வாய்த்து சொல்லுங்களேன். தென்படும் வாழ்க்கை, மாப்பிள்ளை, பொண்ணு, வீடு, வாகனங்கள். வாய்த்தறதே பேச மாட்டீங்க, ரொம்ப டிக்னிஃபைடாக இருக்குது. ஹைஃபை நினைக்கிறேன் எல்லாமே. சொல்லுங்க, தென்படும். என்னுடைய தொழில் தென்படுவதில்லை. ஐ வில் see the progress in my life. சொல்லுங்க, தென்படும். கரங்களை தென்படும் சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க, இந்த வருஷத்தில் எல்லாம் சொல்லுங்க, அறிந்து கொள்ளுவேன், அவரை சேவிப்பேன், அவரை தேடுவேன். சொல்லுங்க, அவரை தேடுவேன், அவரை தேடுவேன்,
நார்மல் சொன்னேன், கவனிங்க. 6ஆம் வசனத்தில் அநேக குமாரர்கள் உண்டு அவருக்கு, ஆனால் என்னை தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, என்னை தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, அநேக குமாரர்கள் உண்டு. அந்த வசனம் பண்ணுங்க, என்னை, அந்த வார்த்தையை படிக்கலாம், என்னை தெரிந்து கொண்டார். எல்லாம் கரங்களை உயர்த்தி. இதே ராயபுரத்தில் எவ்வளோ பேர் உண்டு இல்லை, இதே வடச்சென்னையில் எவ்வளோ பேர் உண்டு இல்லை, இந்த தண்டையார்பேட்டையில் எவ்வளோ பேர் உண்டு இல்லை, இந்த திருவத்தியூரில் எவ்வளோ பேர் உண்டு. சொல்லுங்க சொல்லுங்க, அநேகர் உண்டு, ஆனால் என்னை தெரிந்து கொண்டார். ஏன் என்னை தெரிந்து கொண்டு தெரியவில்லை. ஆனால் ஆடுகள் பின்னே திருந்து என்னை அரியணை ஏற்றி அழகு பார்க்கிறார். சொல்லுங்க, அநேகர் ஊழியம் பண்றவங்களாம் சொல்றேன், உங்களை விட பிரில்லியன்ட் இருக்கிறாங்க, உங்களை விட ஸ்மார்ட் இருக்கிறாங்க, உங்களோட ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தரை தெரிந்து கொண்டார். இப்போ நாங்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட்னு சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? நான் ஐயாவோட பழகி பார்த்தேன். ஸ்மார்ட் நான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு ஆணையை பூனையாக்கிற கிருபெல்லாம் அவருக்கு இல்லை. சில பேர் பேசினா காது ரத்தமே வந்துடும். பார்த்துக்கிறீங்களா? இப்போ தான் பாஸ்டர், இப்போ தான் உங்களுக்காக ஜோம் பண்ணணும்னு சொல்லுவான். அவனுக்கே ஜோம் பண்ணுறது இல்லை. அவன் எனக்கு ஜோம் பண்ணானா 1ஆம் நம்பர் போய் இதை விட சொல்கிறான், நீங்கள் நேற்று நைட்டு தரிசனத்தை வந்தீங்க பிரதன்றான் என்னை பார்த்து. தரிசனத்தில் நான் வந்தான் அவனுக்கு. இப்போ நான் மாதிரி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான்கள். ஆனால் அந்த ஸ்மார்ட் வேண்டாம், அவருடைய ஸ்மார்ட் இருந்தால் எனக்கு போதும். அந்த ஸ்மார்ட் அது வந்து கன்னிங் ஸ்மார்ட். அது ரொம்ப பார்த்துல ரொம்ப கன்னிங்காக பேசுவான். உங்களுக்கு என்ன பிரதர், உங்களுக்கெல்லாம் என்னன்னு என்ன அர்த்தம், நீங்கள் வேறு லெவலில் அர்த்தம் புரியல உங்களுக்கு. இப்போ என்னை பார்க்கலாம் சொல்லுவாங்க, உங்களெல்லாம் என்ன பாஸ்டர், என்ன பாஸ்டர், என்ன அம்பானி பிள்ளையா நான், அப்படி சொல்கிறதுல ஒரு பொடி வச்சு பேசுறது. புரியுதா உங்களுக்கு? அந்த ஸ்மார்ட் வேண்டாம், பரலோகத்துடைய ஸ்மார்ட்னஸ் நமக்கு வேணும். சொல்லுங்க, அறிந்து கொள்ளுவேன். சொல்லுங்க, சேவிப்பேன். அடுத்து அவரை தேடுவேன். எல்லாம் சொல்லுங்க, தேவனே எனக்காக அல்ல. திரும்ப சொல்றேன், கவனிங்க, இதையே தேடினீங்கன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே கிடைக்காது. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இப்போ பாஸ்டர் வீட்டுக்கு வந்து டெய்லி புரியுது உங்களுக்கு, சிஸ்டர் மைக் வாங்கணும் ஒரு 1000 ரூபா கொடுங்க, இந்த ஃபேன் வாங்கணும் 2000 கொடுங்க, அந்த அந்த பெயிண்ட் கட்டின ஒரு 3000 கொடுங்க, டெய்லி இதே கேட்டிருந்தாருன்னா அவர் வந்து அவங்க எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? நீங்கள் 1000ல் ஒருத்தி நினைக்கிறேன். அவர் வந்தாலே இவ்வளோ பயமாக இருக்கும். டெய்லி முழங்கால் போடும்போது தாரும் 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 அவர் சொல்லுவான். ஆண்டு சொல்லுவார், கொள்ளடிக்கிற வந்திருக்கிறான். டெய்லி என்னதான் கிருபத்தாறு கேட்கறது வேற. அதை தாங்க ஆண்டவர், இதை தாங்க ஆண்டவர், இதை தாங்க ஆண்டவர், இங்கே இருக்க என் மருமகனை ஆசிர்வதியம் ஆண்டவர், என் பிள்ளை ஆசிர்வதியம். பக்கத்தில் இருக்கிற பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணுறது இல்லை. சுயம் சுயம் சுயம். திரும்பத்திலும் சொல்கிறேன், எந்த அளவுக்கு சுயம் சார்ந்து ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கும் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்காது. சொல்லுங்க, அவரை சொல்லுங்க, அவரை தேடுவேன். அவரை தேடினா நீங்கள் எதிர்பார்க்குறீங்களெல்லாம் வரும். ஆமீன். புரியுதா உங்களுக்கு? அதில் வார்த்தை போட்டு பாருங்கள், ஒரு வார்த்தை, அவர் அதாவது தோற்றங்களையும் நினைவுகளை அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, தோற்றங்களையும். ஹலோ, தோற்றங்களை பார்க்கலாம், நினைவுகளை எப்படி பார்க்க முடியும்? தோற்றங்களை பார்க்க, நினைவுகளை எப்படி பார்க்க முடியும்? இப்போ நான் இருக்கிறேன், என் தோட்டத்தை பார்க்குறீங்க, how can you know my mind? ஆனால் தேவன் சொல்றாரு, என்னை தேடு, எல்லாமே உனக்கு கிடைக்கும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, தோற்றங்களையும் நினைவுகளையும் அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர், அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர். இப்ப சொல்லுங்க எல்லாரும், இப்ப சொல்லுங்க எல்லாரும், இப்படி பண்ணீங்கன்னா 20ஆம் வசனம் சொல்லுங்க, பலங்கொண்டு தைரியமாயிரு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதில் இன்னொரு வார்த்தை போட்டிருக்குது, என்ன பாருங்க எல்லாரும். அதில் அதாவது 7வது வரி சொல்லுங்க, நீ செய்வதற்கான சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் உன்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். ஆமீன் சொல்லுங்க எல்லாம் கலங்க நீட்டி சொல்லுங்க. தேவன் அவர் தேடும் போது, அவர் அறிந்து கொள்ளும் போது, அவர் ஊழியம் செய்யும் போது என்னை குறித்து என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. இன்னொரு காரியம் சொல்ல நம்புறேன். know him, seek him, serve him, follow him. வார்த்தை சொல்லட்டுமா? 19ஆம் வசனம், 19ஆம் வசனம், 19ஆம் வசனம் போதும்.
சொல்லுங்க, இந்த மாதிரியின்படியே. எல்லாம் சொல்லுங்க சத்தமா. ஹலோ, மாதிரியா இருங்க, ஒரு மாதிரியா இருக்காதீங்க. நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா எப்படிங்க? ஐயா ஒரு மாதிரி. அந்த அம்மா எப்படிங்க? அந்த அம்மா ஒரு மாதிரி. எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு மாதிரியா இருக்க அழைக்கப்படல, நான் முன்மாதிரியா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? சில பேரோட பழகவே முடியாது, அது ஒரு மாதிரி டைப்பு. ரெண்டு பார்க்குறீங்க. சில பேரோட பேசுனா சமாதானம், சில பேரோட பேச விட்டா சமாதானம். சொல்லுங்க, ஒரு மாதிரியா இல்லை. எல்லாம் கரங்களை உயர்த்தி, இந்த திருச்சபையிலே நான் மாதிரியான விசுவாசியா இருப்பேன். என்னை பார்த்து அடுத்த பின்பற்ற அளவுக்கு நான் வாழ்வேன். நான் சொல்ல புரியுங்களா? என் நடையில், என் உடையில், என் பேச்சில், என் செயலில், என் தோற்றத்தில் அடுத்த என்னை ஃபாலோ பண்ற அளவுக்கு நான் மாற்றிக்கொள்ளுவேன். சொல்லட்டுமா? எல்லாவற்றையும் அனுபவிக்கும் உங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் தகுதி ஆகிறாரு. எல்லா காரணங்களும் சொல்லுங்க, தேவனே என்னை பார்த்து யாராவது ஒருத்தங்க என்னை ஃபாலோ பண்ணணும். வேற மாதிரி ஃபாலோ பண்றது, இது வேற மாதிரி ஃபாலோ. ஸோ என் வாழ்க்கையை பார்த்து, என் பேச்சை பார்த்து, என் நடத்தையை பார்த்து, என்ன இந்த அம்மா இவ்வளோ சாந்தமாக இருக்கிறாங்க. எனக்கு ஒரு அம்மா என்னை பார்த்து கேட்டுச்சு, என்ன பாஸ்டர் என்னை பார்த்து பார்க்காம போயிட்டீங்களேன்னு. நான் சொன்னேன், என்னுடைய சமாதானத்தை இழக்க விரும்பலாமா, நான் உன்னை பார்க்கலன்னு. என்ன சொல்ல போது அந்த அம்மா? எனக்கு கேட்குறேன், எப்படி இருக்கிறீங்கன்னு. இப்போ தான் கண்ணு தெரிஞ்சா என்னங்க? இப்போ தான் இன்னொரு பரிசுத்த வாட்டி கேட்டேன். அது ஒரு பரிசுத்த வாட்டி. எப்படி இருக்குங்க சிஸ்டர்? நான் நல்ல இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குது. இது சீவனுக்கு போகுது. புரியவே இல்லை இல்லைங்க சிஸ்டர்? உங்களுக்கு புரியுதா? சீவனுக்கு போகுது, உன்னதமான சபைக்கு போகுது. இப்போ நல்ல இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு இதை எங்கள் வீட்டுக்காரர் பக்கத்தில் கேட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப தேவையா இப்போ அப்படின்னு. அது ஒரு துக்க வீடு. துக்க வீட்டில் என்ன பேசுகிறோம் கூட தெரியல. சும்மா பார்த்து விசாரிக்கிறோம், எப்படிங்க சிஸ்டருங்கன்னு. இப்போ தான் உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சா? சொல்லுங்க, ஒரு மாதிரியா வாழ மாட்டேன். எல்லாம் தீர்மானம் பண்ணுங்க, இந்த சபையில் என்னை பார்த்து அநேகர் என் மாதிரி வாழணும். புரியுதா உங்களுக்கு? என்னோட ஆரம்ப நாட்களிலே நான் தியோடர் வில்லியம்ஸ் அவருடைய செய்தியை கேட்பேன். நான் பாஸ்டர் ஹென்றி ஜோஸ் அவர்கிட்ட 16 வருஷம் உதவியாளர் இருந்தேன். வேறு ஒன்றுமே இல்லை, அவருடைய செய்தி என்னை கவர்ந்தது. எனவே அவருக்கு நான் ஊழியக்காரனாக போனேன். 16 வருஷம் அவர்கிட்ட ஊழியம் பண்ணேன். சம்பளம்லாம் அதிகமாக இருக்காது, 150 ரூபா சம்பளம் கொடுத்தாரு. ஆனால் ஒன்று, அந்த வார்த்தை என்னை தொட்டது. அந்த வார்த்தையினால் நான் ஈர்க்கப்பட்டேன். அதை அப்படி அவங்க பிள்ளைகளே சொல்லுவாங்க, நீங்கள் அப்பா மாதிரியே பேசுகிறேன்னு. அது வேற. அதாவது என்னை யாராவது பின்பற்றணும். சத்தமாக சொல்லுங்கள், என்னை யாராவது பின்பற்றணும். அதுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக வாழணும். எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் உட்கார்றது, நீங்கள் பேசுறது, நீங்கள் எல்லாமே பீப்புள் ஆர் வாட்சிங் யூ. எனக்கு பார்க்குறாங்க இல்லையா? ஹலோ, நம்புறீங்களா? சின்ன பிள்ளையா கூட இருக்கலாம். அந்த பிள்ளையை பார்த்து சொல்லணும், பாரு இந்த பிள்ளை எப்படி அழகா பாடுது, எப்படி அழகா ஜெபிக்குது, எப்படி அழகா கை தட்டுது, எப்படி அழகா கர்த்தரை ஆராதிக்குது. அந்த அளவுக்கு பிள்ளை ட்ரெயின் பண்ணுங்க. சொல்லுங்க, இந்த மாதிரியின்படியே. 19 சொல்லுங்க, இந்த மாதிரியின்படியே. கரங்களை சொல்லுங்க, இந்த மாதிரியின்படியே. ஒரு மாதிரி இல்லை. ஹலோ, ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் தகர டப்பாவாக இருந்தீங்கன்னா உங்களோட பழகிறவங்களாம் யாராக இருப்பாங்க? பேச்சில் கூட இட் ஷுட் பி வெரி கிரியேட்டிவ். உங்கள் பேச்சு கூட ஒருத்தர் உருவாக்கும்படி இருக்கட்டும். ஒருத்தர் பேசுகிறாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட பேசினையா சமாதானமாக இருக்குது. அப்படி நம்மளை ஜனங்க தேடி வரும்படியான வாழ்க்கை வாழணும். நம்மளை பார்த்து ஓடக்கூடாது. அந்த அம்மாவா, ஐயோ பயங்கரமான அந்த அம்மா, நான் ஒன்று சொன்ன அந்த அம்மா இன்னொன்று சொல்லும். இந்த சொல்லுங்க, மாதிரியா இருப்பேன். கரங்களை உயர்த்தி ஆராதனையில், துதிப்பதில், உடுப்பதில், ஊழியம் பண்ணுவதில், உடை உடுத்துவதில், அங்கதான் ரொம்ப குத்துது. அதில் கூட எப்படி இருப்பேன்? உங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் தகுதியாயிராது. அதிகாரம் இப்போ அவர் கூட ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கின்னு, உங்களுக்கு பிரேஸ்லெட் போட்டுக்கின்னு, புரியுதா? எனக்கு கேட்டார், ஏன் நகையா போடுறேன்னு. என் பேரே தங்கையா, அதனால தங்கமாக போடுறேன். என் பேரே தங்கையா, புரியுதா உங்களுக்கு? அவர் இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை. ஆமீன். எனக்கு ஒருத்தர் நீங்கள் ஃபோன் பண்ணாரையா, பாஸ்டர் உங்கள் பிரசங்கம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் ஒரு சின்ன திருத்தம் அப்படின்னாரு. நான் கேட்டேன், என்ன திருத்தம்? மொழி இல்லையா? இல்லை உங்கள் உடையில்னாரு. என்னன்னு கேட்டேன். இது நல்லா இல்லை,
இது ஸ்டார் ஹோட்டலில் வெயிட்டர் மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் மாற்றிக்க நல்லா இருப்பீங்க. எனக்கு தேவையா? எனக்கு அது முடியும். நான் வெளிநாடுகளில் போனால் கூட சேம் காஸ்டியூம் தான், நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். நான் என்ன சொல்லணும் தெரியுமா? திஸ் இஸ் மை ஸ்டைல். எல்லாம் சொல்லுங்கள், இதான் என்னுடைய மாதிரி. சொல்லுங்கள், யாருக்காகவும் எதற்காகவும் என்னை மாற்றிக்கொள்ளவே மாட்டேன். நான் சொல்ல தமிழ் புரியுது? யாருக்காகவும் எதற்காகவும் என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன், இதான் என் ஸ்டைல், இப்படியே இருப்பேன். ஆனால் அதை மாற்றுவதற்கு நிறைய வரும். புரியுது உங்களுக்கு? என்னுடைய 3 பிள்ளைகள், எனக்கு 3மே நல்லா படித்த பிள்ளைகள் தான். MBA MPhil, ஒன்று MCom CA, என்னோட MABL. அந்த பிள்ளைகள் 31 வயசு வரை திருமணமே ஆகலை. என்ன காரணம்னா 2 காரணங்கள் தான். ஒன்று வெளித்தோற்றம், நகை. வெளித்தோற்றம் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, அது வேறு. இன்னொன்று ஊழியம் செய்யணும். இந்த 2 காரணங்களுக்காக நிறைய வருஷங்கள் அப்படியே தள்ளி போச்சு. ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க, எங்கள் வீட்டிலே சொன்னாங்க, இதே மாதிரி இருந்தால் பிள்ளைங்க கேள்வி ஆகிடையா, நீயே வாழ்க்கை கெடுத்துடாத. ஏன்னா அவங்க சொல்லலை, யாரும் சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. புரியலையா? திஸ் இஸ் மை பேட்டர்ன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய. இன்னொருத்தர் வந்தார், ஒரு பெரிய பிரபலமான ஊழியர் சென்னையில். அவர் சொன்னார், நான் இப்போ பண்ணின்னு போகிறேன், ஓகே சொல்கிறேன், நான் போய் நகை போடுவீங்க என்ன பண்ணுவீங்க கேட்டார். உங்கள் பொண்ணை வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுவீங்களாம் கேட்டார். நல்ல ஊழியக்காரில் வரலாம், வாழ்க ஊழியர். ஆனால் பரலோகம் போயிட்டார் சீக்கிரத்தில் அவர். புரியவே இல்லை. ஆனால் தேவன் என்னுடைய நினைவுகளையும் என்னுடைய அந்த தோற்றங்கள் அறிந்தவர். அதற்கேற்ற மாதிரி 3 பேருமே ஊழியக்காரன். நான் என்ன நினைச்சோனோ அதையே கற்று தந்தார். சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய தரத்தை மாற்றிக்கொள்ளவே மாட்டேன். கரங்களை பற்றி ஆமேன்னு சொல்லுங்க. யார் என்ன சொல்லலாம்? உலகம் சொல்லும், உன் பிள்ளை கெடுக்கிற, வாழ்க்கை கெடுக்கிற, 31 வயசு ஆயிடுச்சு, அவள் கேள்வி ஆயிடுவா, அவளுக்கு எப்போ குழந்தை பிறக்கும், அதெல்லாம் பிறக்கும். எனக்கு தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லும் போது ஆண்டிற்காக வாழ்ந்த வழி பிறக்காதா? சொல்லுங்க, பாதை இல்லாவிட்டால் பாதையை உண்டு பண்ணுவார். will make a way, there is no way. எங்கே பாதை இல்லையோ அங்கே பாதை உண்டாக்குற கர்த்தர். சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் கரங்களை உயர்த்தி ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தில் உண்மையா இருங்க. இன்னைக்கு நிறைய சத்தியங்கள்லாம் வருது, புரியுதா உங்களுக்கு? புது புது சத்தியம், செழிப்பு, வாழ்க்கை, என்னென்னோ சொல்கிறான். சினிமா பாட்டு கூட பாடலாம், புரியுதா உங்களுக்கு? ஒரு புது செய்தி தெரியுமா? தேவன் செய்த பாவத்தை மன்னிப்பார், செய்ய போகிற பாவங்களை மன்னிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. செய்த பாவத்தை மன்னிப்பார். அப்போ யார் வேணும் எப்படி வேணா வாழலாமே. நெவர் 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 நெவர். எனக்கு பல நேரங்களில் பல பெரிய பெரிய வாய்ப்புகளாக வந்துச்சு. சமீபத்தில் யூஎஸ் போயிருந்தேன். யூஎஸ் அப்போது நியூயார்க் டு டுல்சா ட்ராவல் பண்ணுற காரில், அது ரொம்ப நாள் அங்கங்கே பிரேக் பண்ணி அதாவது அன்றைக்கு இரவு நேரம் ஒரு சபையில் தங்க வேண்டும். அந்த சபை அட்ரஸ் விட்டுட்டோம். ஸோ அந்த வேலை ஒரு சர்ச் பார்த்தோம். அந்த சர்ச் அதாவது கிரைஸ்ட் சர்ச்னு போட்டு இருந்துச்சு. சரி நீங்கள் தங்குவோம் சொல்லி அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணார். என்னோட கூட வந்தவர், அவர் அந்த தேசத்தை சார்ந்தவர். ஃபோன் பண்ண சொன்னால் ஓகே யூ ஆர் வெல்கம் அப்படின்னார். நான் உள்ளே போனேன். உள்ளே போன உடனே அந்த பாஸ்டரை பார்த்து கேட்டார், ஆர் ஃப்ரம் இந்தியானார். ஐ ஆம் ப்ரேயிங் ஃபார் லாங் டைம் ஃபார் இந்தியன் அப்படின்னார். ஒரு இந்தியனுக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணுறாங்க. என்ன விஷயம்னா, அவர் என்னை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டியான்னு கேட்டார். இப்போ போய் நான் பாஸ்டர்னு அவர் தெரியல. அவர் கேட்டார், என் வாட் நேம் அப்படின்னாரு. என்ன புதுசாக இருந்தாலும் கேட்குறதெல்லாம். நான் சொன்னேன், பிதா குமார் பரிசுத்த ஆவி நமது. நான் உட்கார்ந்தா எழுந்தார். நோ இட்ஸ் ராங் அப்படின்னாரு. என்ன இந்த எடுத்த உடனே மோசமாகுது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் சொன்னார், நோ 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 திஸ் ராங் அப்படின்னாரு. நம்ம ராத்திரி 12 மணி தூக்கமாக வருது. அந்த சொல்கிறாரு, இஃப் யூ ஆர் வில்லிங் ஐ கேன் பேப்டைஸ் யூ அப்படின்னாரு. நீ விரும்பினா இப்போ உனக்கு அது இன்னொன்று சொன்னார், இந்தியாவில் எங்கள் ஊழியத்தை உனக்கு தலைவராக்குவேன், வாகனம் தருவேன், இவ்வளோ சம்பளம் தருவோம், இத்தனை ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வோம். கேட்பதுக்கு தேன் வந்து பாயுது காது இல்லை. தூக்கமாக வருது. நான் இல்லைன்னு சொல்லணும். அந்த உண்மையை சொல்கிறேங்க, நாய் அவுத்து விட்டார் அந்த ஆள். சத்தியம் உண்மை. என்ன பண்ணுறேன்னு தெரியல, தப்பிச்சு வந்தால் வெளியே போதுன்னு வந்தேன். அந்த இரவு ஒரு மறுவாழ்வு இல்லம், த பீப்புள் ஆர் சேயிங் அடிக்ட்ஸ், இதை போதமன் சாப்பிட்றாங்களே, அந்த இல்லத்தில் அன்றைக்கு தங்கியிருந்தேன். கீழே ஒருத்தன் பயங்கரமாக கொட்ட விடுறான். எல்லாமே கிரிமினல்ஸ் தான். அது ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். அன்றைக்கி அந்த இரவில் தங்கியிருந்தா. அப்போ ஆண்டவர் சொன்னார், பிதா சொல்லுது, இது உனக்கு தேவையா?
நல்ல அருமையான பெட்டு கொடுத்தான் அந்த ஆள், நல்ல வாய்ப்பு கொடுத்தான், கார் வாங்கி தரேன்றான், என்ன புரியுதுங்களா? உனக்கு வீடு வாங்கி தரேன்றான், உனக்கு பெரிய பைபிள் ஸ்கூல் தரேன்றான். இதெல்லாம் விட்டுட்டு எங்கே தூங்குற இப்போ நீ வந்து? பயம் வேற, பாஸ்போர்ட் வேற கையில் இருக்குது, என்ன என்ன பண்ணுவானே தெரியல. ஆனால் ஒன்று, வெளியே வந்தேன், ஒரு பெரிய சந்தோஷம். அன்றைக்கு ஐ மெட் அந்த இவர் ஓரல் ராபர்ட்ஸை சந்திச்சேன். அன்னைக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? அன்றைக்கு நான் அடுத்த நாள் ஐ மெட் ஓரல் ராபர்ட்ஸ். ஓவன் ராபர்ட்ஸ் இல்லை, ஒரு பெரிய ஊழியர் அமெரிக்காவில். ஐ மெட் ஹிம். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், ஒரு சின்ன இழப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். சொல்லுங்க, ஐ வில் நாட் லூஸ் மை பேட்டர்ன். சொல்லுங்க, என் மாதிரியை நான் விடவே மாட்டேன். சத்தமா சொல்லுங்க, விடவே மாட்டேன். சொல்லுங்க, விட மாட்டேன். நீங்க எந்த சத்தியம் உங்களுக்கு போதிக்கப்பட்டதோ சத்திய உறுதியா இருங்க. நிறைய பேர் வருவாங்க, அது பரவாயில்லை, இது பரவாயில்லை, அது போட்ட பரவாயில்லை, இது போட்ட பரவாயில்லை, தேவன் இதைத்தான் பார்க்கிறார், இதெல்லாம் பார்க்கிறாரா? அது விஷயமே கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் அந்த வசனம் படிங்க. இந்த மாதிரின்படியே 19 எல்லாம் 1:29-28 இந்த மாதிரின்படியே சகல வேலைகளையும் எனக்கு சொல்லுங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி இருக்கிற அத்தனை தேச நம்மோடு திருச்சபை சொல்லுகிறேன். வாட் the Lord has preached you, தேவன் எது கற்றுக் கொடுத்தாரோ அதில் உண்மையா இருங்க. எல்லாரும் கரங்களை சொல்லுங்களா? தேவனே, நான் மரணம் அடையும் வரை நான் எதை கற்றுக்கொண்டேனோ அதில் உறுதியாக இருப்பேன். இதைத்தான் பவுல் சொல்கிறார் தீமோத்தேயுக்கு, நீ கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திரு. ரொம்ப கஷ்டம். நீ கற்றுக்கொண்டவைகளில் புரியுதா உங்களுக்கு? நிலைத்திருக்க முடியல. நிறைய காரணங்கள், உலகம், உறவு, சமுதாயம், நெவர் நெவர் நெவர். இதெல்லாம் என்னை தூக்கி எடுக்கல, அவர் தான் என்னை தூக்கி எடுத்தார். புரியுதா? அன்னைக்கு என்னை தூக்கி இருந்த உலகம் இன்னைக்கு என்னை தேடி வருகிற உலகம். அன்னைக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க அப்பாவே சொன்னார், இந்த கருப்பு புஸ்தகம் படிக்கிற வாழ்க்கையே கருப்பாயிடும். ஆனால் இன்னைக்கு யாரெல்லாம் நினைத்தார்களோ அவங்கெல்லாம் நிழல் உட்காந்து சாப்பிட்றாங்க. சொல்லுங்க, விடமாட்டேன். சத்தமா விடமாட்டேன். தேவன் கற்றுத்த மாதிரியை விடமாட்டேன். என்ன சொல்லுங்க? ஒன்ஸ் அகைன், அறிந்து கொள்ளுவேன், இன்னும் அறிந்து கொள்ளுவேன், இன்னும் சேவிப்பேன், இன்னும் அவர் கூடியும் செய்வேன். அப்படி செய்தால் 28:11 இதோ. என்ன சொல்லுங்க? இதோ. சத்தமா சொல்லுங்க, இதோ. கடைசி 6வது வரி, உன் சொற்படி எல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களையும் உன்னிடத்தில் அனுப்புவேன். புரியல? எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. சகல மனுஷரும் உன் சொற்படி கேட்பார்கள். நம்புறீங்களா? இருக்குதா? சகல மனுஷரும். ஹலோ, நாம் பெத்த பிள்ளைய சொற்படி கேட்கறது இல்லைங்களா? எல்லாம் காரணம் சொல்லுங்க. அறிந்து கொள்ளும் போது, சேவிக்கும் போது, தேடும் போது சகல மனுஷரும் என் சொற்படி செய்வார்கள். சிஸ்டர், இங்க தெரியுமா? அது 28 அந்த வசனத்தில் 21 கடைசி வார்த்தை, சகல மனுஷரும். ஹலோ, உங்க வீட்டுக்காரருக்கு சொற்படி கேட்கணுமா? உங்க வீட்டுக்காரருக்கு சொற்படி கேட்கணுமான்னு கேட்டேன். கேட்க மாட்டேன் மனுஷன். அறிந்து கொள்ளுங்கள். ஐயா, உங்க மனைவி சொற்படி கேட்கணுமா? வேணாம். இல்லை பாருங்க, என் மனைவி சொல்படி கேட்கலான்னு சொல்றது மட்டும் கை தூக்குங்க. மற்றவர்களுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். ரொம்ப கஷ்டம் இது. யாரும் எல்லாமே இப்ப சமத்துவம் இல்லை. சொல்லுங்க, தேடும் போது, சேவிக்கும் போது, அவர் அறிந்து கொள்ளும் போது சகல மனுஷரும் என் சொற்படி கேட்பார்கள், பிரபுக்கள் கேட்பார்கள். பாருங்க, உங்க பேச்சை கேட்பதற்கு ஞானிகள் தேடி வருவார்கள். நம்புறீங்களா? சாலமோனினுடைய ஞானத்தை கேட்பதற்கு ஷேபாவின் ராஜஸ்திரி தேடி வந்தாள். உங்ககிட்ட அறிவு இருந்தா, அந்த கிருபை இருந்தா, people will come unto you. சொல்லுங்க, தேடி வருவார்கள். சத்தமா சொல்லுங்க, சகல ஜனங்களும் உங்களை தேடி வருவார்கள். எல்லா கரங்களை போய் சொல்லுங்க, தேடி வருவார்கள். கடைசி அவனை சொல்ல வேண்டிய 29 முதல் வசனத்தில் 5வது வரி சொல்லுங்க, நான் செய்ய வேண்டிய வேலை ரொம்ப இருக்குது. நான் சொல்லுங்க, செய்ய வேண்டிய வேலை ரொம்ப பெருசு. சொல்லுங்க, பெருசுன்னு சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பெரிது. கரெக்ட். நான் ஒரு 3 காரியம் சொல்றேன்.
the reflection of God, the responsibility of God, the result of God. தமிழ் சொல்லுங்க, ரிஃப்ளெக்ஷன் சொல்லுங்க எல்லாரும். தேவனுடைய எதிர்பார்ப்பு. வாயை திறந்து எல்லாரும். தேவனுடைய ரிஃப்ளெக்ஷன். Seek, know, serve, follow. This is the reflection of God. இதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதை செய்யும் போது என்ன சொல்லுங்க, அவர் சொற்படி எல்லாம், சத்தமா சொல்லுங்க, சொற்படி எல்லாம் நான் செய்வேன். சத்தமா சொல்லுங்க, செய்வேன் செய்வேன் செய்வேன். சத்தமா சொல்லுங்க, செய்வேன். கடைசியாக உன்னை சொல்ல விரும்புகிறேன், அதை செய்தால் எல்லாரும் வேத கையில் எடுத்து உடனே 29 25 24 29 25 சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும் காணத்தக்கதாக. சத்தமா சொல்லுங்க, காண. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க. ஆமென். எப்படி இருந்தவ எப்படி ஆயிட்டா பாருங்க, எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான். சொல்லுங்க எல்லாரும் காண. ஹலோ, உங்க எல்லாரும் பார்க்கணுமா? உங்க ட்ரெஸ்ஸை பார்க்க கூடாது, உங்க வாழ்க்கையை பார்க்கணும். they have to see Pastor Theodore. அதுக்கு என்னதான் எல்லாரும் என்ன பார்க்கறதுக்கு நான் சும்மா ஷோ காட்ட தேவையில்லை. if I know God, I serve God, I seek God, everybody will see me. ஸோ எல்லாரும் என்ன பார்ப்பாங்க. சத்தமா, அதாவது தப்பு பண்ணி பார்க்கறத விட நான் அவரை சேவித்து என்ன பார்க்குறாங்க. ஸோ எல்லாரும் காணத்தக்கதாய், என வைத்த கீழே எல்லாரும் காணத்தக்கதாய். சொல்லுங்க, என்னை பெரியவனாக்குவார். சொல்லுங்க, பெரியவனாக்குவார். சபையிலே பெரியவனாக்குவார், குடும்பத்திலே பெரியவனாக்குவார், ஊழியத்திலே பெரியவனாக்குவார், என் வேலையிலே பெரியவனாக்குவார், இதே சமுதாயத்தில் என்னை பெரியவனாக்குவார், இதே சென்னை பட்டணத்தில் என்னை பெரியவனாக்குவார். கைதட்டி ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் பெரியவனாகணும் ஆசை? சொல்லுங்க, ஊழியத்தில் பெரியவனாகணும். இதே மாதிரி இருக்கணுமா? பஸ்தியோட இன்னும் பெரிய ஆளா வரணும். புரியுது உங்களுக்கு? பொருளாதாரத்தில் பெரிய ஆளா வரணும், ஊழியத்தில் பெரிய ஆளா வரணும், சமுதாயத்தில் பெரிய ஆளா வரணும். அவங்க பார்க்கிறவங்க மூக்கு மேல விரல வைக்கணும். சொல்லுங்க, எல்லாரும் காணத்தக்கதாக. அது ஒரு வார்த்தை, மிகவும் பெரியவனாக்கினார். சொல்லுங்க, மிகவும் மிகவும் மிகவும். See what I have done. நான் ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. மூணே 3 காரியம்தான். அறிந்து கொண்டான், சேவித்தான், தேடினான், தேவன் தந்த மாதிரியை பின்பற்றினான். அவர் செய்யும் போது எல்லாம் சொல்லுங்க, பெரியவனாக்குவார். சொல்லுங்க, பெரியவனாக்குவார். எல்லாம் கரங்களை உயர்த்தி இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு நீங்க யாரா இருக்குன்னு முக்கியம் இல்லை, உங்களை கர்த்தர் யாரா மாத்த போறாருன்னு பாருங்க. அதான் பெரிய ஆசீர்வாதம். அன்னைக்கு உலகமே சொல்லுச்சு என்னை பார்த்து, நான் வேலையை விட்டுட்டேன். இதே ரயில்வேல இந்த ராயபுரம் பிரிட்ஜு கீழே ஒரு IOW ஆஃபீஸ் இருக்குது. இதே பிரிட்ஜு ராயபுரம் பிரிட்ஜு கீழே ஐ வாஸ் ஒர்க்கிங் தேர். எனக்கு வேலை வாங்கி கொடுத்த ஒருத்தர், அவர் ஒரு எம்பியுடைய உதவியாளர், டிவி ஆனந்தன் என்கிற ஒரு எம்பியோட உதவியாளர். அவருக்கு 3 பிள்ளைகள், 3 மகள்கள், ஒரு மகன். யாருக்கும் வேலை வாங்கி தரல. அவர் எனக்கு வேலை வாங்கி தந்தார். 73ஆம் ஆண்டு. நல்ல வேலை. அது 3 மணிக்கு வேலை முடிஞ்சிருவாங்க, சம்பளமே தேவையில்லை. புரியுதா எல்லாருக்கும்? ஐயா புரியுதா? சம்பளமே, சிஸ்டர் புரியுதுங்களா? சம்பளமே தேவையில்லை. என்ன, அதுக்கு வருமானம் நிறைய வரும். அதில் ஆமாம், நிறைய வரும். நீ கேட்க வேண்டாம், அன்பளிப்பாக வரும். 2 முறை வாங்கிட்டேன், அப்புறம் ஜோம் பண்ண முடியல. அவன் என்ன சொன்னான்னா, வர்கீஸ் வாங்கினா நீ வாங்கக்கூடாதுன்னா. ஐ வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் அ ராதாகிருஷ்ணன். நான் ஸ்டீவன் தேவகுமார் பேரில் அப்பாயின்மெண்ட் வாங்கல, ராதாகிருஷ்ணன் பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். விஷயத்துக்கு வந்துடுறேன். ஆண்டவன் தொடர்ந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தார், தொடர்ந்து பேசிட்டு இருந்தார். எசேக்கியேல் 38:7, எசேக்கியேல் 38:7. ஒரு நாள் அந்த டவுட்டன் பக்கம் போயிட்டு இருந்தேன். எம்எல் ஜெபசிங் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார். எம்எல் ஜெபசிங் 38:7, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடி எல்லாம் ஆயத்தப்படுத்து, நீ காவலனாயிரு. அன்னைக்கு அவர் பண்ண பிரசங்கம், 73ஆம் ஆண்டு அவர் பண்ண பிரசங்கம், அன்பின் ஊழியம், அவசரத்தின் ஊழியம், ஆண்டவரின் ஊழியம். சும்மா போயிட்டு இருந்தேன். அன்னைக்கு சும்மா போயிட்டு இருந்தேன் அந்த பக்கம் வழியா, பென்டிக் ஸ்கூல் பக்கத்தில்.
இமானுவேல் மெத்தடிஸ்ட். ஏதோ ஒரு கூட்டம் நடக்குது, சரி உள்ளே போய் உட்காரலான்னு போனேன். அவர் சொன்னார், அன்பின் ஊழியம், அவசரத்தின் ஊழியம், ஆண்டின் ஊழியம். மகனே, உனக்கு ஊழிய அழைப்பு இருக்குது, நீ தள்ளிட்டே போற, உன்னை ஆண்டு அழைக்கிறார். அந்த வார்த்தை சொன்னார், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி நீ காவலனாயிரு. அடுத்து இந்த இந்த இங்கே ஒரு ரோடு வருது, பீட் பிரஸ் ரோடா, அந்த பிரஸ் ரோடில் மெத்தையில் ஒரு தம்பி இருந்தார், ஐசக்னு ஒரு பேர். அன்னைக்கு அவர் வீட்டில் ஒரு ஜப கூட்டம், அங்கே போயிருந்தேன். அவர் தீர்க்கம் சொல்ல கிருபை உள்ளவர், ஒரு வாலிப தம்பி தான். அவர் இதே வார்த்தையை சொன்னார். ராயபுரத்தில் ஒரு டீச்சரமாக இருந்தாங்க, மெர்சி ராஜையான்னு அவங்க பேர். அன்னைக்கு ஏதோ தற்செயலாக என்னை பார்த்து சொன்னாங்க, தம்பி ஆண்டு வசனத்தை சொல்கிறாரு உனக்குன்னு சொன்னாங்க. மெர்சி ராஜா அவங்க பேர். ஒரே ஆனால் ஊழியத்தின சீக்கிரம் வரல, பயங்கர போராட்டம். புரியுங்களா? ஜெபித்து கிடைத்த வேலை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு பின்னால் 8 பேர் இருக்கிறாங்க வீட்டில், எனக்கு தம்பி தங்கச்சிங்களாம். நான் தான் ஐ எம் த ஒன்லி ஏர்னிங் மெம்பர். ஆனால் தேவன் சொன்னார், ஐ வில் மேக் அ வே, நீ பின்பற்று, உன்னை பெரியவனாக்குவேன். அதான் சொல்ல வந்த விஷயந்தான். அப்போது நான் வேலையை விடுறதுக்கு லெட்டர் கொடுத்தேன். அந்த அவர் அவர் லெட்டர் கொடுத்தா வாங்கி பார்த்தார். ஏன் வேலையை விடுறேன்னு கேட்டார். நான் வந்து ஊழியம் பண்ணுறேன், அது அவருக்கு தெரிஞ்சு போச்சு நான் கிறிஸ்தவன். ஏன்னா பூஜை பணம் நிற்கலை, 2 நாள் ஏமாத்தினேன், 3 நாள் அவருக்கே தெரிஞ்சு போச்சு புதிய ஏற்பாடு வாசிக்கிறது. என்னை மிரட்டுவார், ரொம்ப மிரட்டுவார். நீ அரசாங்கத்தை ஏமாத்துறேன்னுவார். அரசாங்கத்தை நீ புரிஞ்சுது, அரசாங்கத்தை நீ வந்து இந்த பேரில் தான் வந்த, ஆனால் இந்த பேரில் இருக்கிற, நான் நினச்சா அவன் வேலை எடுத்துருவேன்வார். நான் யோசித்தேன், நீ என்ன எடுக்கிறது, நானே ஒரு நாள் விட்டுறேன்னு. ஒரு நாள் லெட்டர் கொடுத்த அவர்கிட்ட. அவர் சொன்னார் என்கிட்ட, அதை வாங்கி பார்த்துட்டு, நீ அல்லேலூயாவான்னாரு. நீ அல்லேலூயா பிராமணர், நீ அல்லேலூயாவான்னாரு. என்னால் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டேன். அங்கே போகிறவெல்லாம் இப்படி தான் ஆகிடும் அப்படின்னாரு. அங்கே போகிறவெல்லாம், நீ நல்ல பையன், உனக்கு ரொம்ப எனக்கு பிடிக்குது, ஆனால் ஒன்று செய்கிறேன், இந்த லெட்டரை 6 மாதம் என் டேபிளில் வைக்கிறேன், நீ கட்டாயம் திரும்பி வருவேன்னாரு. புரியுதா உங்களுக்கு? அது நடந்து 75, இது 1975, இது 2000. எத்தனை வருஷம் ஆச்சு? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமேன். அந்த பக்கம் திரும்பி போனதே இல்லை. சமீபத்தில் ஒரு நாள் அவரை பார்த்தேன், இந்த சிக்னல் கார்னரில் இந்த ஆப்டிகல்ஸ், அது என்னது, விஜய் ஆப்டிகல்ஸா, அந்த குரலகம் கார்னரில் அவர் அதே 2 வீலர், நான் புது இனோவா காரில் போயிட்டு இருக்கிறேன். ஐயா வணக்கண்ணே, டே நல்லா இருக்குதான்னு கேட்டார். அவர் கீழே, நான் மேலே. புரியவே இல்லை இல்லை சொல்லுங்க. மிகவும் பெரியவனாக்கி, சத்தமா. ரிட்டையர்ட் ஆகிருந்தா எல்லாரும் வீட்டில் உட்காந்துன்னு ஈஸ்டரில் என்ன ஒரு கையில் மொபைல், ஒரு கை உயிரோடு வந்துருப்போனா அது அடுத்த விஷயம், வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். சொல்லுங்க மிகவும் பெரியவனாக்கி, சொல்லுங்க மிகவும் பெரியவனாக்கி, சத்தமா சொல்லுங்க மிகவும் பெரியவனாக்கி. அது மட்டுமல்ல, 17 வசனத்தில் அவருக்கு பிரியமானவனாய் ஆக்கி, 17 29 17 அவருக்கு பிரியமானவனாய் மாற்றி, இல்லையா? 17 1 நாளாம் 29 17 சொல்லுங்க. உத்தம குணத்தில் படிக்கலாம், உத்தம குணத்தில் பிரியமாய். சொல்லுங்க சொல்லுங்க பிரியமாய். கரங்களை சொல்லுங்க பிரியமாய். சத்தமா சொல்லுங்களேன். அந்த வார்த்தை இல்லைங்களா சிஸ்டர்? இல்லைங்களா? இருக்குதா? 29 17 சொல்லுங்க. உத்தம குணத்தில் நீர், அது போதாதா? அது போதாதா? 1000 கோடிக்கணக்கான பேர் என் பிரியமா இருக்கிறத விட என் தேவன் பிரியமா இருக்குது. ஆசீர்வாதம். நீங்க பிரச்சனை தெரியுமா? நிறைய பேர் பெண்கள்லாம், என் புருஷன் நேசிக்கல, என் புள்ள நேசிக்கல, அவன் நேசிக்கல, இவன் நேசிக்கல. யார் நேசிச்சா என்னங்க, அவர் என் மேல பிரியமா இருக்கிறார். நிறைய கம்ப்ளைண்ட் இதுதான். ரொம்ப பிரியமா இருந்தாருங்க, இப்பதான் தெரியல, யார் சொல்லி கொடுத்தாங்களோ தெரியல, யார் கண்ணு பட்டதோ தெரியல. யார் கண்ணு? ஏன்னா கொடுமையா இல்லை இது. இதை வேற அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பா, என் அம்மா, அவங்க அக்கா சொல்லி கொடுத்துருப்பா. இதெல்லாம் குப்பை. சொல்லுங்க. தேடும் போது, அவரை அறிந்து கொள்ளும் போது, ஊழியம் செய்யும் போது என் மேல் ரொம்ப பிரியமா இருப்பார். ஆமீன். என் மேல் ரொம்ப பிரியமா இருப்பார். சொல்லுங்க. பிள்ளைகளுடைய பிரியத்தை விட சொல்லட்டுமா, உலகத்தின் பிரியம் சந்தர்ப்பத்தை பொறுத்தது. உலகத்தின் பிரியம் கொடுத்தா தாய், கொடுக்க நீங்க பேய், கொடுத்தா நீங்க மம்மி, கொடுங்க நீங்க டம்மி. தந்தா துதிப்பார், தராவிட்டா மிதிப்பார்கள்.
2 நாள் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்களாம் ஒரு தாயா, இவ்வளோ பென்ஷன் வாங்குற, எனக்கு கொடுக்க மாட்டேறிய. அவங்க நமக்கு தரணும். அவங்கெல்லாம் வாங்கி திருப்தி அடைந்தவர்கள், நாம் கொடுத்து திருப்தி அடைந்தவர்கள். சொந்த கதை. சொல்லுங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பிரியமா இருக்கிறார். எல்லாம் எழுந்துக்கலாமா? எல்லாம் எழுந்துக்கலாமா? சொல்லுங்க. எல்லாம் எழுந்திருந்து இந்த வார்த்தை 2 பேர்த்து கையில் எடுத்து சொல்லுங்க. எல்லாரும் காணத்தக்கதாக இந்த ஆணினை கர்த்தர் பெரியவனாக்குவார். சொல்லுங்க, பெரியவனாக்குவார், என்னை பெரியவனாக்குவார், என்னை பெரியவனாக்குவார். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இந்த வசனத்தை 28 சொல்லுங்க. எனக்கு தீர்க்காய் செய்யும். எல்லாம் வயல கையில் எடுக்கணும், எல்லாம் வயல கையில் எடுக்கணும். சொல்லுங்க, தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், மகிமை, நல்ல முடிவு. வார்த்தையை பாருங்க, எல்லாரும் வார்த்தையை பாருங்க. சொல்லுங்க, தீர்க்காயுசு. சத்தமா சொல்லுங்க. தேடினால் தீர்க்காயுசு, தேடாவிட்டால் அல்பாயுசு. ஊழியம் செய்தால் நீ ஊழியம் பண்றது இல்லையோ? ஏமா நீ ஊழியம் பண்றது இல்லையா? நிற்கவே இல்லையே, நின்னியா? சொல்லுங்க, ஊழியம் செய்தால். எல்லாருக்கும் என்ன பாஸ்டர் சொல்ற? ஊழியம் செஞ்சினா நீங்க 100 வருஷம் இருப்பீங்க, ஐ கேரண்டி. சொல்லுங்க, ஊழியம் செய்தால் தீர்க்காயுசு. அடுத்து சொல்லுங்க, ஊழியம் செய்தால் ஐஸ்வர்யம். எல்லாம் பைபிள் பாருங்க. சொல்லுங்க, ஐஸ்வர்யம் சொல்லுங்க. 3வது மகிமை. இதெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியுமா? யூ cannot buy anywhere. சொல்லுங்க எல்லாரும், தீர்க்காயுசு. இது அப்போலோல போனால் கிடைக்காது, அமெரிக்காவில் போனால் கூட கிடைக்காது, ஒரு ஊழியம் பண்ணால் தான் கிடைக்கும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கெல்லாம் பைபாஸ் பண்ணி ஒரு 18 வருஷம் ஆயிடுச்சு. இப்போதான் உங்களுக்கு என் கூட பண்ணவங்கெல்லாம் இருக்கிறான்னு தெரியல. சொல்லுங்க, ஊழியம் செய்தால் தீர்க்காயுசு. சொல்லுங்க, அப்படி ஐஸ்வர்யம். சொல்லுங்க, ஆவிக்குரிய பொருளாதார எல்லாவற்றிலேயும் ஐஸ்வர்யம். 3 சொல்லுங்க, மகிமை. சொல்லுங்க, மகிமை. தலைமை கேட்க மகிமை. சொல்லுங்க, உள்ளான மகிமை, தேவ மகிமை. அது எல்லாரும் பார்ப்பாங்களாம். இல்லை, எல்லாரும் பார்ப்பாங்க. என்ன சிஸ்டர் உங்க முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்குது? நான் ஃபேர் லவ்லி போடுறேன், அது இல்லை. நான் அவரை அதிகமாக தேடுறேன், அவரை அறிந்து கொள்ளுகிறேன், அவர் ஊழியம் பண்றேன். சொல்லுங்க, சொல்லுங்க, மகிமையாய். சொல்லுங்க, தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், மகிமை. அதில் கடைசி சுற்றுடர், நல்ல முதிர் வயசுல பரலோகமேன் சொந்தமே பாட்டு பாடுவாங்க. ஆமீன். என்ன வயசு? நல்ல. நல்ல தேடனா நல்ல, தேடாவிட்டால் கெட்ட. இன் இங்கிலீஷ் குட். தேடினா யாரு? நீ நல்லவங்க, தேடாவிட்டா கெட்ட, பேட். சூப்பர். அறிந்து கொண்டால் யூ ஆர் குட், அறிந்து கொள்ளாவிட்டால் பேட் பாய், பேட் கேர்ள். என்ன சொல்றீங்க? நம்ம பிள்ளை நம்ம சொல்றோம். பரலோகம் அவர் சொல்வாரு, யூ ஆர் ஏ பேட் கேர்ள், யூ ஆர் ஏ பேட் பாய். என்னை அறிந்து கொள்ளவில்லை, என்னை தேடவில்லை, எனக்கு ஊழியம் செய்யவில்லை. அதான் செய்யறோம் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அவசரத்துக்கும் அவசியத்துக்கும் ஆண்டவர் அல்ல, அவர் இப்போதும் ஆண்டவர். என்ன சொல்லுங்க? தீர்க்காயுசு. கரங்களை நம்புறீங்களா? சொல்லுங்க, தீர்க்காயுசா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. கைப்பிடிச்சு சொல்லுங்கம்மா. ஐஸ்வர்யமுள்ளா இருப்பீங்க, மகிமையா இருப்பீங்க. இதை நல்ல முதிர் வயசுல தான் நீங்க போய் சேருவீங்க. ஆமீன். பாதியில போக மாட்டீங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நல்ல முதிர் வயசு. ஆமீன். யாருக்கும் பிரச்சனை கொடுக்காம ஆண்டவனை பரலோகம் கொண்டு போவார். நல்ல பிரச்சனை கொடுத்தா கெட்ட, பிரச்சனையே கொடுக்காம கரங்களை உயர்த்தி. சிம்பிள் திங்ஸ், த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் காட், த ரெஸ்பான்சிபிலிட்டி, த ரிசல்ட். எதிர்பார்ப்புனா அறிந்து கொள், என்னை சேவி, என்னை தேடு, நான் தந்த மாதிரியை பின்பற்று. ஹலோ, நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுங்க, வேறெவர் யூ ஒர்க், ஆண்டு உங்களுக்கு எப்படி கொடுத்தாரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்காதீங்க. அது பச்சோந்தி. இதான் என்னுடைய ஸ்டைல். நான் சொல்ல கொஞ்சம் பிடிக்காது உங்களுக்கு இல்லை? சமுதாயத்துக்காக நீங்கள் அல்ல, உங்களுக்கு தான் சமுதாயம். அதில் போட்டுருது எல்லாரும் காணத்தக்கதாக இருக்குதா? எல்லாரும் காணத்தக்கதாக. எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க. மனுஷன் உங்களை எல்லாரும் காணத்தக்கதாக. 28, 25 இஸ்ரவேலர் எல்லாரும்.
உங்கள் சபையார் எல்லாரும், உறவுகள் எல்லாரும், சொந்தங்கள் எல்லாரும், உங்களை திட்டம் எல்லாரும் உங்களை பார்த்து அதாவது பிரமிப்பார்கள். சொல்லுங்க, பிரமிப்பார்கள். என்னை பெரியவனாக்குவார், என்னை பெரியவனாக்குவார். ஒரு காலத்தில் அற்ப மனுஷனா இருந்தேன், இன்னைக்கு கர்த்தர் சொல்லுங்க பெரியவனாக்குவார். சத்தமா சொல்லுங்க பெரியவனாக்குவார், பெரியவனாக்குவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதற்கு பின்பு உங்களுக்கு பிறகு உங்கள் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவன் சந்ததியும் ஆசீர்வாதமா இருக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே இன்னும் அறியணுமே, இன்னும் தேடணுமே, இன்னும் உம்மை நேசிக்கணுமே. எல்லாம் தெரிந்த பாடல், இன்னுமே அறியணுமே, இன்னும் நேசிக்கணுமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை சேரணுமே, நான் இன்னும் கேட்டி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. சத்தமா பிரசன்னம், மகிமை நிறைந்தவர்களாய் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். எல்லாரும் ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டிலே I want to know more Lord. இன்னும் அறியணும் ஆண்டவரே, இன்னும் சேவிக்கணும் ஆண்டவரே, இன்னும் தேடணும் ஆண்டவரே. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், வேலை இருந்தாலும் வேலை இல்லாவிட்டாலும், பலவீனம் இருந்தாலும் பலமுள்ளா இருந்தாலும் இன்னும் தேடணும் ஆண்டவரே. எப்படிங்க? இன்றைய தேடுதல் நாளை ஆசீர்வாதம். நம்புறீங்களா? என்ன பாருங்க, அதாவது பிரச்சனை வரும்போது தேட முடியாது, வியாதி வரும்போது தேட முடியாது, சுனாமி வரும்போது தேட முடியாது. இன்றைய தேடுதல் நாளை ஆசீர்வாதம். நீங்க வரும்போதெல்லாம் ஒன்று ஞாபகம் வருது, இந்த பீச் ரொம்ப தள்ளி இருந்துச்சு, அப்பெல்லாம் நிறைய பாறைகள் இருக்கும். மணிக்கணக்காய் ஜெபித்த நேரங்கள் உண்டு. இதே மாதா கோயில் படிக்கிட்டு இப்போ ஜெபிக்க அதிகமாக நேரம் இல்லை. நேற்று ரொம்ப லேட்டாக வந்தேன். ரொம்ப நிறைய கூட்டங்கள், தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2-3 கூட்டங்கள். இது எனக்கு இது 3வது கூட்டம். இதுக்கப்புறம் இன்னொரு கூட்டம் இருக்குது. எனக்கு ஜெபிக்க முடியாத நேரங்கள். ஆனால் இன்றைய ஜெபங்கள் நாளை உங்களை தாங்கும். தேடி வைங்க, எனக்கா ஒரு நாள் பயன்படும். சொல்லட்டுமா? சும்மாவே தேடுங்க. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். தேவையில்லை, ஆனா தேடி வைங்க. இன்னைக்கு இல்லாவிட்டா ஒரு நாள் தேவை வரும்போது ஜெபிக்க முடியாது. வியாதி வரும்போது, தத்தளிப்பு வரும்போது, சுனாமி வரும்போது, பாடுகள் வரும்போது, பேரலைஸ், செயல்பட முடியாத வாழ்க்கை. சொல்லுங்க, தேடுவேன். தேடுவேன். வாலிபிள்ளைகள் சொல்ற, வாலிபிள்ளைகளுக்கு என்னுடைய 17 வயதுல ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். அன்றைய தேடுதல் இன்றைக்கு எனக்கு ஆசீர்வாதம். என்னை தேட சொல்லி யாரும் சொல்லல. என் அப்பா பெற்றோர்கள் 4 வேதத்தை கொடுத்துட்டாங்க, கிழிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் சொல்லுங்க எல்லாரும், என் தேடுதல் தொடரும். எல்லாம் சொல்லுங்க, என் தேடுதல் தொடரும். அவர் அறிந்து கொள்வது தொடரும். அவரை ஆராதிப்பது தொடரும். ஊழியம் செய்வது தொடரும். அவரை பின்பற்றுவது தொடரும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஆமென்.